கிராமம் என்று சொல்லப்படுது. சரியா? ஒரு நகரத்தின் ஓரமாக உள்ள கிராமம் என்று சொல்லப்படுது. இது கிராமிய சூழலில் ஒரு பகுதி என்று சொல்லப்படுது 2வது. 3வது கிராமமும் நகரமும் சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்ப சரியா? ரைட். ஒரு நகரத்தின் ஓரமாக உள்ள கிராமம். நகரத்தின் ஓரமாக உள்ள நகரம்னு சொன்னா என்னென்ன இருக்கும்னு சொன்னா, எங்களுக்கு கட்டிடங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? கட்டிடங்கள்லாம் நிறைய இருக்கும் நகரம்னு சொன்னா. இங்க வந்து ஒரு கட்டிடமும் இல்லை. அப்ப நகரம் மட்டும் நாங்க சொல்லி எடுக்கல. முதலாவது ஆன்சர் எடுத்தாக்கள் நகரம்னு சொன்னா என்னன்னு சொன்னா, நகரத்துல வந்து கட்டிடங்கள் நிறைய இருக்கு. சரியா? இப்ப வந்து கட்டிடமே இல்ல இதுல. அப்ப இது ஒரு கிராமம். கிராமம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அப்ப கிராமிய கிராமம் சம்பந்தமான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. இது நகரமும் கிராமம் சேர்ந்த பிரதேசம் சொன்னா ஏதோ ஒரு கட்டிடங்களே வந்து இல்லை. சரியா? ஆகவே உங்களுக்கு வந்துட்டு 2வது ஆன்சர் சரியான ஆன்சர். ரைட். 2வதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன எடுத்தீங்க? 2வது வினாவுக்கு உங்களோட ஆன்சர். 2வதுக்கு ரைட். நான் கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா வீடியோ ஆன்ல இருக்கிற மட்டும் தான் கேள்வி கேட்பேன். வீடியோ ஆன் இல்லாதக்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். அஸ்மா ஏன் 2வது வட்டீங்க? கவுண்ட் பண்ணலாமா? ஒன்றுக்கு நிறம் தீட்டிக்கிறேன். அதுக்கு பிறகு அதுக்கு மேல உள்ள 3 நிழலுக்கும் நிறம் தீட்டிக்கிறேன். திருப்ப அதுக்கு மேல அழிக்கிறதுக்கு நிறம் தீட்டிக்கிறது தானே. அடுத்தது வரணும் அந்த ஃபுல்லுக்கும் மிகிறத்துல 1 கூடினது வரணும். அப்ப அந்த விட 2வது வீடு தானே சார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எங்க ஏரியாவுல கொஞ்சம் மழை சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காத்தடிக்குது. அதோட இப்ப வந்து பவர் வந்து போனதால, கவரேஜ் கொஞ்சம் இதாயிட்டு, டிம் ஆயிட்டு. இப்ப நான் பேசுறது கிளியரா? விளங்குதா? கிளியர் தானே? ரைட். கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. எனக்கு சொன்னா காத்து, மழை கொஞ்சம் இருக்கிறாப்புல இருக்குது. அப்படி கிளாஸ் நடத்த இல்லாத சிச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் போடுவேன். சரி. ரைட். இப்ப பார்ப்போம் நாங்க. 2வது 2வது ஆன்சர் சொன்னாங்க. சரி எப்படின்னு சொல்லி சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது இந்த படத்துல 1க்கு நிறந்தட்டப்பட்டிருக்கு. யாரும் கீற வேணாம். முதலாவது படத்துல 1க்கு நிறந்தட்டப்பட்டிருக்கு. 2வது படத்துல இது 1 இது 2க்கு நிறந்தட்டப்பட்டிருக்கு. 3வது படத்துல இது 1 இது 2 இது 3க்கு நிறந்தட்டப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா 4வதுக்கு 4க்கு நிறந்தட்டப்பட்டிருக்கணும். சரியா? அப்படின்னு சொன்னா இங்க 4க்கு நிறந்தட்டிக்கிறாங்க, இங்க 4க்கு நிறந்தட்டிக்குது, இங்க 4க்கு நிறந்தட்டி. சரி அப்ப 3 4க்கு தனி நிறந்தட்டிக்குது என்று சொல்லி சொன்னா அப்ப இன்னொன்று எப்படி பாக்குறேன்னு சொன்னா இங்க உங்கள 1 ஸ்டார்ட் ஆகுது, 1ல இருக்கு. அடுத்தது வந்து 2ல இருக்கு. அப்ப இங்கால 3ல இருக்கு. சரியா? அடுத்தது என்ன ஒண்ணு 4ல இருக்கணும். அப்ப 4ல இருக்கிறதுன்னு சொன்னா இது 3 தானே இருக்குது, இது 4 இருக்குது. அப்படின்னு சொன்னா சரியா? இதுவும் 4 இருக்குது. அப்ப இந்த படம் வராது.
அப்ப இது ரெண்டுல எது வரும் என்று சொன்னா இங்க கீழே ஒன்றுலையுமே நிறந்திட்டப்படல ஆனா இதுக்கு வந்து நிறந்திட்டப்பட்டிருக்கு சரியா ஆகவே எது ஆன்சர் என்று சொல்லி சொன்னா ரெண்டாவது ரைட் மூன்றாவதுக்கு ரிஹாம் என்ன ஆன்சர் முதலாவதா ரைட் முதலாவது ஏன் வந்தது சொல்லலுமா கடலை கடந்து போனது முதலாவது ஆம் என்று சொல்லப்படுகிறது முதலாவது ஆன்சர் காட்டுறீங்க ரைட் பாப்பா முதலாவது ஏன் சொன்னீங்க கடலை கடந்து சொல்லிக்கிறேன் வெரி குட் அதான் சரியா அதாவது பாருங்க விளங்கப்படுத்துறேன் நான் தற்போது சுகமாக இருக்கிறேன் என்னுடன் சிங்கள மொழி பேசும் நண்பர்களும் உள்ளனர் நான் இங்கு வந்தவுடன் தொலைபேசி மூலமாக பேச வாய்ப்பு கிடைத்தும் கதைக்க முடியவில்லை மன்னிக்கவும் உங்களை எல்லாம் விட்டு கடல் கடந்து இடத்தில் வாழ்வது கவலையை தருகின்றது படிப்பு தவிர்ந்த மற்றைய நேரங்கள் விளையாட்டிலும் ஈடுபடுகின்றேன் அப்ப கடல் கடந்து என்று சொன்னா கடல் கடந்தாண்ட வெளியில போற நம்ம நாட்டை விட்டு வெளியில போற அப்ப நாட்டை விட்டு வெளியில போறல இக்கடிதம் எழுதி இருப்பவர் தற்பொழுது வெளிநாட்டில் வசிப்பவர் ஆவார் சரியா இல்லையா நம்ம நாட்டை விட்டு வெளியில போறாரு கடல் கடந்து என்று சொல்லக்குள்ள முதலாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர் ரைட் அடுத்தது நாலாவதுக்கு ஆன்சர் என்ன போட்டீங்க நாலாவது ரைட் நாலாவதுக்கும் ஒன்றுதான் ஆன்சர் சரி நாலாவது ஆன்சரும் ஒன்று ஏன் கடிதம் எழுதியவர் கல்வி கற்பதற்காக சென்ற இடம் தொடர்பாக கூறக்கூடியது எங்க போயிருப்பாரு கடல் கடந்துன்னு சொன்னா வெளிநாடு தான் போய்க்காரு ரைட் அடுத்தது இக்கடிதத்தை எழுதியவர் தனது வீட்டில் உள்ளவர்களுக்கே எழுதியுள்ளார் யாருன்னு பாப்போம் யார் சரியா எடுத்திருக்கீங்க தன்னை வீட்டை உள்ளாக்கள் தான் எழுதிக்காரு ஆமா இல்லையா கூற முடியாது வெரி குட் சரியா ரைட் சரியா இல்லையா பாருங்க தனிஷா ஏன் 3 காட்டினேன் அவர நண்பர்களுக்கு மொழிக்கலாம் வெரி குட் வீட்டை உள்ளவர்களுக்கு தான் அழிகிறேன்னு சொன்னா வீட்டுல உள்ள ஆக்கள் ஓகே அவர் நண்பர்கள் இருந்தாண்டா வெளியில உள்ள ஆக்கள் வீட்டுக்குள்ள வெளியில ஆக்கள் தானே சரி அப்பங்கிறது ஓகே அவர் நண்பர் அதாவது இங்க பாத்தீங்களா வீட்டில் உள்ளவர்களுக்கே எழுதியுள்ளார் வீட்டில் உள்ளவர்களுக்கே என்றா அங்கதான் அழிக்க வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் அழிக்கார் ஏன் அவர் நண்பர்மாரு வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள் இல்லையே அப்ப அவங்களுக்கும் எழுதியிருக்கலாம் தானே சரி உங்க டீச்சர்ஸ்மாருக்கு அவர் எழுதிக்கலாம் தானே டீச்சர்ஸ்மாரும் அவரை வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள் இல்லையே ஆகவே இது வந்து கூற முடியாதுங்கிறதுக்கான ஆன்சர் அது சரியா அடுத்த கேள்வி அடுத்தது 4வது 4 இல்ல 6வதா 6வதுக்கு ஆன்சர் 3வது ரைட் 3வது எப்படி வந்த யாருக்கு இல்ல சொல்றதுக்கு எப்படி வந்த 3வது ஷாதாத் சொல்லலுமா ரைட் சொல்லுங்க சார் அந்த 4 அடுத்தது 3 வந்துக்கு அப்ப அடுத்தது 2 இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் அதுக்கு அடுத்தது 2 அதுக்கு 3 அதுக்கு அடுத்தது 4 அதுக்கு அடுத்ததுக்கு 5 வரணும் அதுக்கு அடுத்ததுல எல்லாமே 4 வருது அப்ப அது 3வது வருது சார் சரி ஓகே வெரி குட் அப்படியும் எடுக்கலாம் சரியா ரைட் இன்னும் ஒரு விலை இது ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா இவர் சொல்றபடி இங்க 4 இங்க 3 இங்க 2 1 அப்ப 1 வர்றது 3 ஓகே அடுத்தது இங்க 2 இங்க 3 இங்க 4 அடுத்தது 5 இப்படி ஓகே எல்லாம் 4 அப்ப இது 4 அப்ப இப்படியும் எடுக்கலாம் இன்னொரு வழி இருக்குது
இங்க 4 2 4 அப்ப 424. இங்க 3 3 4 3 3 4. இங்க 2 4 4 2 4 4. இப்ப இவங்களுக்கு இடையிலான வித்தியாசம் எத்தனைன்னு பாருங்க. வித்தியாசம் 90 92 வரும். சரியா? இதுல இருந்து நீங்க 90 கழிச்சா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுவும் 2 விதமாகவும் நம்ம எடுக்கலாம். இது ஆன்சர் ஓகே. ரைட். 7வது கேள்வி. 7வதுக்கு உங்களோட ஆன்சர் 7வது 1ம் காட்டுறீங்க 2ம் காட்டுறீங்க 3ம் காட்டுறீங்க 1 காட்டுறாள் பாப்பா ஹன்ஷா ஏன் நீங்க 1 காட்டுறீங்க? சார் அந்த அந்த பெரிசிட அரைவாசி தான் அந்த ரெண்டும். அரைவாசி காவாசி காவாசியும் அது காவாசி போல இருக்குதா? இல்ல சார், அரைவாசி மாதிரி இருக்கு. ரைட் ஓகே. ஃபெஸ்டுக்குள்ள படம் வந்து காவாசி போல இருக்குதா? இல்ல. இந்த இருக்கிற படம் கால்வாசி போல இருக்குதா? இல்ல சார். இது காவாசி. இது காவாசியும் காவாசியும் சேர்த்து அரைவாசிங்கிற மாதிரி சொல்றீங்க, அப்படித்தானே? ஓம் சார். ரைட். இது காவாசிங்கிறதுக்கு இங்கே நமக்கு வந்து ஒரு விஷயமும் சொல்லப்படல. சரியா? நமக்கு வந்துட்டு ஒன்றும் சொல்லப்பட இல்லை காவாசிங்கிறதுக்கு. அப்ப அதை பார்த்தாலும் சும்மா நீங்க உதாரணத்துக்கு இதில் அளவையும் இதையும் நீங்க இதையும் இப்ப நாங்க ஒன்றுக்கு மேல இந்த அரைக்கிறத எடுத்து இதுக்குள்ள ஊத்தினா இப்ப இதே அளவு வந்து சரியா ஏமாண்டா இங்க பிரிச்சுக்கிறேன். இதே அளவு வந்து அதாவது இதுல அளவுக்கு நீங்க உதாரணத்துக்கு பென்சில் வேணுமாடா அது பென்சில் ஒரு அளவு எடுத்து இதுக்கு நேட்டுக்கு அளந்து பாருங்க இவ்வளவு போல வரும். சரியா? இதை எடுத்து நீங்க ஊத்தினீங்களா இவ்வளவு போல வரும். அப்ப இதுவும் இதுவும் ஈக்குவலா? ஓம். ஈக்குவலா? 2 சமனா? ஓ இல்ல, கூடி இருக்குது. முன்னுக்கு நீங்க எடுக்கிறது கொஞ்சம் கூடி இருக்குது. 2ம் சமன் இல்ல. சரியா? ஆகவே ரைட். அப்ப இங்க பாருங்க இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி சொன்னா இப்ப இதுவும் இதுவும் இந்த 2 இன்னைக்கு தானே இது 2ம் இந்த அரைக்கிற இதுவும் ஈக்குவலா என்று பார்த்தா ஈக்குவல் இல்ல. இது கொஞ்சம் கூட இருக்குது. சரியா? ஆகவே ஏ தொகுதி வந்து கூட பி வந்து குறையும். அப்ப இதுக்குரிய ஆன்சர் ஏ தொகுதியை விட பி தொகுதி குறைவு என்றது 2வது ஆன்சர் சரியான ஆன்சர். யாருக்கு சரி வந்து 2வது ஆன்சர் சரி. ஆனா நான் ஒன்று கேட்கிறேன். சரியா? இன்னொன்று கேட்கிறேன். இப்ப இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் எடுக்கிறீங்கன்னு பாரு. இங்க நமக்கு இதுல சொல்லப்படுது ஒரு விஷயம் மட்டும் சொல்லப்படுது வைங்க. சரியா? சொல்றாங்க பி தொகுதியில 2ம் சமன். ஏ தொகுதியில காட்டப்பட்ட 2வது உரு 2வது ஒன்று வைங்களேன். இந்த உருவம் பி தொகுதியில குறிப்பிடப்பட்டுள்ள 2ம் சமன் எனினும் இங்க இதுல பெறுமதி 5 மில்லி. சரியா? இந்த அரைக்கிறதுல 5 மில்லி. இது வந்து 10 மில்லி என்று சொல்லப்படுது. இப்ப என்ன விட வரும்? இப்ப என்ன விட வரும்? அதாவது சிறியது அரிக்கிறது 5 மில்லி என்றும் பெருசு அரிக்கிறது 10 மில்லி என்றும் சொல்லப்படுது. இப்ப என்ன விட வரும்? என்ன வரும்? ஆன்சரை காட்டுங்க. 1. வெரி குட். இங்க அளவு சொல்லப்பட்டுட்டு ஆனா சரியா இங்க அளவு வந்து சொல்லப்பட்ட ஆனா இப்ப உண்மையாவே இந்த கணக்குல அளவு சொல்லப்படல. அதனால நீங்க உங்களோட இது அளவுக்கு இந்த அரைக்கிற இதுக்கு இதையும் இதை எடுத்து நாங்க இதுக்கு மேல வச்சா உண்மையாவே இந்த அளவு வரும். அப்ப இது வந்து இதை விட இது கொஞ்சம் கூடையா இருக்கும். அப்ப கூடையா இருந்தா சரியா இங்கால ஏ தொகுதி கூட பி தொகுதியை விட. ஆகவே இந்த இதுக்கு வந்து நாங்க 2வது ஆன்சர் எடுக்கலாம். ஆனா அளவு தரப்பட்டிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஆன்சர் எடுக்கலாம்.
ரைட், எட்டாவது கேள்வி, எட்டாவது வினா. எட்டுக்கு ஆன்சர், எட்டுக்கு 1. ரைட், ஓகே. எப்படி ஆன்சர் 1 வரும்? யார் சொல்லுவீங்க? அஸ்மீர் சொல்லலுமா? மைக் ஓன் ஆகுதில்ல. ரைட், இப்போ விளங்கப்படுத்தணும். சரியா? ரைட், ஓகே. எல்லார்ட்டையும் கேட்க இயலாது. இப்போ வந்து என்னண்டா, எட்டாவதுக்கு கடையிலிருந்து மேலிருந்து கீழாக கூடும் வண்ணம் சவர்க்காரங்கள். மேல இருந்து, அதாவது இப்படி ஒரு சவர்க்காரம் வந்தா அடுத்தது வந்து ஒவ்வொன்றா கூடுதான். சரியா? மேலிருந்து கூடும் ஒன்று கூடும் வண்ணம் சவர்க்காரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டன. முதலாவது வரிசையில் சவர்க்காரம் ஒன்று இருந்தது. ஏனின் இவ்வாறாக 13 வரிசையில, அப்ப 1, அடுத்தது 2, அடுத்தது என்ன நடக்கும்னு சொன்னா 3, அடுத்தது இதுக்கு பிறகு 4. அப்ப எப்படி எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 அப்படி சொல்லி போட்டு 13 வரிசையில ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்குள்ள வந்துட்டே இருக்கும். அப்ப இதை நாங்க என்ன செய்யணும்டா, அவ்வளவு மெத்தினேன்னு கேட்கிறாங்க. அப்ப லேசா அப்படியே நாங்க 1, 2, 3, 3, 6, 10, 15 இப்படியும் கூட்டிட்டு போகலாம். அல்லது எத்தனை வரிசை இருக்கோ, அதாவது எண்களை கூட்டி போறது, எத்தனை வரிசை இருக்கு, இதுல எத்தனை நம்பர் இருக்குது ஃபர்ஸ்ட்டுக்கு 1, 2, 3, 13 நம்பர் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 நம்பர். அதை 2ஆல பிரிக்கணும், தர பெருக்கணும். எப்படின்னு சொன்னா முதலாவதையும் கடைசியாவதையும் கூட்டி, அப்ப முதலாவது 1, கடைசியாவது 13, ரெண்டையும் கூட்டினா 14. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா 7 மாணாக்கள் இதையும் பெருக்கி போட்டு வாரவடையே 2ஆல பிரிக்கிறேன். அப்படி இல்லை எங்களுக்கு சுருக்க தெரியும் என்று சொன்னா 2 2 2லயும் ஒரு தரம், இதுல எடுக்கலாம் 13 வந்து மிஞ்சும். அப்ப நாங்க அதை கை வைக்கலாம். ஏன்னா 14லயும் 7 தரம் வரும். ரைட், அப்ப 7 தரம் வந்தா 13 7ஆல பிரிக்கினா, 13 7ஆல பிரிக்கினா 7 3 21, 2 மிச்சம், 2 2 7 7 2 9, அப்ப 91 என்று சொல்லி வரும். இது தெரியா எங்களுக்குங்கிறாக்கள் நீங்க ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுங்க. 3 3 3 6 10 15 15 மாறும் 21 21 7, இப்படி நீங்க கூட்டி 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 ஆன்சர் நமக்கு எது வருகுதோ அதை எடுக்கலாம். விளங்கிட்டா? சரியா? விளங்கினாக்கள் கவித்தலாம். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, புத்தக கடையில் விற்பனையான பத்திரிகைகள் பற்றிய அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. அதில் ஒரு உரு மூலம் காட்டப்படும் பத்திரிகைகளின் எண்ணிக்கை 150 என்று சொல்லியிருக்குது. சரி, சாகிரா, இந்த கேள்வியிலிருந்து நீங்க என்ன விளங்கினீங்க? சார், நான் இந்த பேப்பர் செய்யலையா? ஆம் சார், ஸ்கூல்ல எக்ஸாம் வச்சேன். சரி, நான் இப்ப கேட்ட கேள்விக்கு யாரு சொல்லிடும், இந்த கேள்வியிலிருந்து நீங்க என்ன விளங்கினீங்க? ஆனா சொல்லுங்க சார். ஒரு பெட்டிக்கு 150 என்று சொல்லிருக்காங்க சார். வெரி குட். ரைட், ஒரு பெட்டி என்றா என்னது? பத்திரிகை அதானே? ரைட், ஒரு பெட்டிக்கு 150 பத்திரிகைன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சரி, 9வது கேள்விக்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க? 3ஆவதா? ரைட், 9ஆவதுக்கு ஆன்சர். ரைட், ஓகே, 3ஆவது காட்டுறீங்க. ரைட், ஓகே, பாப்போம், சரி பண்ணி பாப்போம். இங்க சரியா விற்பனையான பத்திரிகைகள் பற்றி தரவு தரப்பட்டிருக்குது. இதுல இதுல பெறுமதி, ஒரு பெறுமதி 150. சரியா? ரைட்,
இப்ப கேட்டிருக்கிறாங்க கேள்வி சி மற்றும் டி இந்த இருக்கு. இது ரெண்டுக்கும் புத்தக கடைகளில் விற்பனையான பத்திரிகைகளில் எண்ணிக்கைக்கான வேறுபாடு என்னத்தை கேட்டிருக்காங்க? வேறுபாட்டை கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த சிக்கும் இவ்வளவுல இருந்து இவ்வளவு, இது ரெண்டும் சமன், இவ்வளவு வரைக்கும் சமன். இங்கால இதுதான் வேறுபாடு, 2 கட்டம் வேறுபாடு. அப்ப ஒரு கட்டம் வந்து 150 என்று சொல்லி சொன்னா 150 ஒரு கட்டம் என்று சொல்லி சொன்னா 2 கட்டமும் 300ங்கிறது ஆன்சர். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின். அடுத்தது என்ன ஆன்சர் வரும்? அடுத்ததுக்கு மூன்றாவது. வெரி குட். மூன்றாவது. சரி, விளங்காதார்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா புத்தக கடைகளிலும் விற்பனையான பத்திரிகைகளின் எண்ணிக்கை. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா அவ்வளவுத்தையும் நாங்க கூட்டணும். அவ்வளவுத்தையும் கூட்டுறேன்னு சொல்லி சொன்னா இப்ப வந்து எல்லாமே எத்தனை என்று நாங்க பார்க்கணும். அப்ப சரியா, இதுல வந்து 150, இது 150, 300, இது 300, 450, இது 600. அப்ப முதலாவது ஏ வந்து 600, பி எத்தனைன்னு சொன்னா 600ஓட 150 கொடுப்படும். அப்படின்னா இது வந்து 750. ரைட். அடுத்தது சி. 750ஓட 150 கூட்டப்படும். அது என்னன்னு சொன்னா 900. அடுத்தது டி வந்து 600. இப்ப நீங்க இவ்வளவுத்தையும் கூட்டினீங்களா 0 தொங்கல் உள்ளது. அடுத்தது 5, அடுத்தது 6 12, 19, 19, 19, 8, 9, 28, 2850. மூன்றாவது ஆன்சர். 11வது ஆன்சர். 11வது ஆன்சர். 2வது. வெரி குட். 2வது ஆன்சர். ஓகே, சரி. ரைட். இதுக்குரிய ஆன்சர் 2வது. ஏன் 2வது என்று சொல்லி சொன்னா ஒரு முக்கோணி உண்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு இப்படி ஒரு முக்கோணி ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அதை நீங்க இதால பிரிச்சீங்கன்னா இது முதலாவது, இது 2வது. இதை நாங்க இதையும் கூட்டினா 3. சரி, இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினா 3. எப்படி அந்த 3 வரும்னு சொன்னா இது 1, இது 2, பெருசா இருக்கிறதோட சேர்த்து 3. ரைட், இது ஓகே. இப்ப அந்த படத்துல இப்படி கீறிக்கிறாங்க. இது வந்து இப்படி கீறிக்கிறாங்க. அப்ப இந்த அரைக்கிற சின்ன நெக்கு எத்தனை வரும்டா 3. இந்த அரைக்கிறதுக்கு வரும் 3. இந்த பெருசா அரைக்கிறதுக்கு இதுக்கு 3. அப்ப 3 3 3 எல்லாத்தையும் கூட்டினா 9ங்கிறது வரும். சரியா? ரைட். முக்கோணி சம்பந்தமா இன்னொன்று விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் மெசேஜ் வந்தது, ஆனா கஷ்டம். இப்போதைக்கு என்னடா பிடிக்கலாம இருக்கும். கேட்டதுக்காக ஒன்று விளங்கப்படுத்துறேன். சரியா? இப்படி இருந்தா ஒரு முக்கோணி, இதுல லாஸ்டா ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. சரி, இதுக்கு எத்தனை முக்கோணிகள் வரும் என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நீங்க சரியா, இதுக்கு எத்தனை முக்கோணி வரும்டா இந்த மாதிரி வந்தா 1 2 3 4. அப்ப இந்த வாரத்து சதுரத்துக்குள்ள வந்து இப்படி வந்தா நீங்க 2ஆல பிரிக்கணும். இது 1 2 3 4. இப்ப இதுக்கு 8, இது 1 2 3 4, இதுக்கு 8. அப்ப 8 8 16. இந்த இருக்கிறது ஒன்று சரி 17, இந்த இருக்கிறது ஒன்று சேர்த்தா 18 என்று சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரி, ரைட், 18. அடுத்த கேள்வி 12வது கேள்வி. ஏனும் நகரிலிருந்து பி எனும் நகரத்துக்கு இடையிலான தூரம் 50 கிலோமீட்டர் ஆகும். ஏ நகரிலிருந்து பி நகருக்கு செல்லும் வாகனம் ஒன்றுக்கு 5 கிலோமீட்டர் செல்வதற்கு 5 நிமிடம் தேவை. பி நகரத்தை முழுமையாக அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? என்ன விட 5 கிலோமீட்டர் போறதுக்கு 5 நிமிடம் தேவை. அப்ப 50 கிலோமீட்டர் போறதுக்கு 50 நிமிடம் தேவை. வெரி குட். 50 நிமிடம்ங்கிறது ஓகே. ரைட். அடுத்த கேள்வி 13வது கேள்வி. 13வதுக்கு ஆன்சரை காட்டு.
13வதுக்கு ஆன்சர் முதலாவது ரெண்டாவது முதலாவதும் வருது ரெண்டாவதும் வருது. ரைட், பார்த்து கொள்ளுங்க. இந்த கேள்வி பரீட்சை ஒன்றில் 4 மாணவர்கள் சரியாக விடையளித்த வினாக்களுக்கு இடையிலான வித்தியாசம் அருகில் தரப்பட்டுள்ளது. என்னவா? இது வித்தியாசம் தரப்பட்டிருக்காங்க. இந்த 5 வந்து வித்தியாசம், இந்த 2 வந்து வித்தியாசம், இந்த 4 வந்து வித்தியாசம் தந்திருக்கிறது. வித்தியாசம் தந்திருக்கிறாங்க. சரியா? ரைட். 20 வினாவிற்கு 5 புள்ளிகள் வீதம் வழங்கப்படுகிறது. அப்ப 20க்கும் சரி எடுத்தா ஒரு ஆள் வந்து 100 மார்க்ஸ் எடுப்பார். சரியா? 1க்கு 5 வீதம், 5 வீதம் சொன்னா 1க்கு 5. அப்ப 20 வினாவுக்கும் 5 படி 100 மார்க்ஸ் எடுப்பாரு. ரைட். இந்த நால்வரிலும் அதிகமான புள்ளியான 90னை விமல் இவர் வந்து 90 புள்ளியை பெற்றிருக்காரு. எனில் கமல், சரண் ஆகிய இருவரும் பெற்ற புள்ளிகளுக்கு இடையிலான வித்தியாசம், கமலும் சரணம் இவங்க 2 பேரும் பெற்றதுக்கு இடையிலான வித்தியாசம் எத்தனை புள்ளிகளை கட்டிக்கிறாங்க, எத்தனை மார்க்ஸ், எத்தனை புள்ளிகள் கட்டிக்கிறாங்க. ரைட். சில பேருக்கு குழப்பம், நல்லா கவனிச்சு கொள்ளணும். இங்க இது சரண், இங்க கமல், இது அமல், இது விமல். இது 5, இது 2, இது 4. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த 5 வந்தது, இதுல யார் தொடரும் என்று சொன்னா அமலும் விமலும், இவங்க 2 பேர் தான் தொடரும். இப்ப இவங்க எடுத்த மார்க்ஸுக்கு இடையிலான வித்தியாசம் 5. அடுத்த அதாவது எத்தனை 20 சரிக்கு இவங்க 2 பேரும் எடுத்த வித்தியாசம் வந்து 5. அப்ப உங்களுக்கு தெரியும், சரியா, விமல் வந்து 90 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அப்படித்தானே? விமல் வந்து 90, 1க்கு 5 எத்தனை சரி எடுத்திருப்பாரு விமல்? 1க்கு 5 என்று சொன்னா எத்தனை அவர் சரி எடுத்திருப்பாரு? எத்தனை சரி எடுத்திருப்பாரு? 1க்கு 5 என்று சொன்னா 90ஐயும் 5ஆல பிரிங்க. 1 5 4 40லையும் 8. அப்ப விமலங்கிறவரு 18 சரி எடுத்திருக்காரு. விமல் 18 சரி. 19ஆ? விமல் 18, 10 18 5 90. அமல் எத்தனை எடுத்து தெரியா, ஆனா 2 பேருக்கு இடையிலான வித்தியாசம் 5. அப்ப அமல் எத்தனை எடுத்திருப்பாரு? எத்தனை எடுத்திருப்பாரு? 13 எடுத்திருப்பார். சரியா? அப்பதான் வித்தியாசம் 5 வரும். அப்ப அமல் இவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிட்டு 18 எடுத்திருக்காரு. இந்த அமலத்தின் எடுத்திருக்காருன்னு சொன்னா நீங்க 13 என்று வழங்கிட்டு, இதை விளங்கிட்டா? விளங்கினாக்க கை வைக்கலாம். சரி, இப்ப இந்த அமல் 13 சரி எடுத்தா அமலுக்கும் கமலுக்கும் வித்தியாசம் 2. அப்ப கமலத்தின் எடுத்திருப்பாரு, கமலத்தின் எடுத்திருப்பாரு 11. வெரி குட். ஏனென்றா இவங்க 2 பேருக்கு வித்தியாசம் 2 என்று சொன்னா, இப்ப இவர் 13 சரியா, இவர் வந்து எத்தனை எடுத்திருக்கலாம் என்று சொன்னா 11 எடுத்திருக்கலாம். ரைட். இப்ப இந்த 4 யார தொடர்பு படுத்துது என்று சொன்னா, இங்கால அமல், இங்கால சரண். அமல் சரண் இவங்க 2 பேரையும் தொடர்பது. இவங்க 2 பேருக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து 4. ஏற்கனவே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அமலுக்கு 13. அமலுக்கு 13. சரண் அப்ப எத்தனை எடுத்திருப்பாரு? வித்தியாசம் 13ல இருந்து 4 கழிச்சா அவர் எத்தனை எடுத்திருப்பாருண்டா 9 எடுத்திருப்பாரு. விளங்கிட்டா? அப்ப இவர் 9 எடுத்திருப்பாரு. சரண் வந்து எடுத்திருக்கிறது 9. இப்ப என்ன கேள்வி நமக்கு சொன்னா, இந்த கமலும் இந்த சரணும் அவங்க 2 பேரும் எத்தனை வித்தியாசம் வரும் என்று கேட்டா, எத்தனை வித்தியாசம்? கமலுக்கு 11, சரணுக்கு 9.
அப்ப அவங்க 2 பேருக்கு இடையிலான வித்தியாசம் என்ன வரும்? கையில காட்டுங்க. அவங்க 2 பேருக்கு இடையிலான வித்தியாசம் 2. 1க்கு 5 மார்க்ஸ். அப்ப 2க்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? ரைட். 1க்கு 5 ண்டா 2க்கு வந்து 10 மார்க்ஸ். ஆகவே என்ன விட வரும்? ஃபர்ஸ்ட். சரியா? ரைட். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 என்கிறது ஆன்சர். சரி, இன்னும் ஒன்று இந்த மாதிரி வரக்குள்ள சில பேர் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதாவது இரவு வந்து சந்தேகத்துக்குரிய வினாவில் ஒரு ஆள் கேட்டு இருந்தாங்க, இது எப்படி செய்யற என்று போட்டு. இது ஆப்பிள், இது பப்பாசி, அடுத்தது பப்பாசி, இது மா. இது வந்து 2, இது 20, இது 40, இது 70. பப்பாசில விலை எவ்வளவு என்று சொல்லி இப்படி ஒரு கேள்வி வந்தா இதை எப்படி செய்யறேன்னு கேட்டிருந்தேன். யாருக்கு தெரியும்? இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது. சரியா? இதை வந்த மட்டும் நாங்க 60 எடுப்போம். இப்படி ஒரு கேள்வி. இது ஆப்பிள், இது பப்பாசி, இது மா என்று சொல்லியிருக்கு. அப்ப இது எங்களுக்கு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிற என்று சொல்லி சொன்னா, சரியா? தெரியாதாக்கள், அதாவது கேள்வி வழங்கன்னு பெஸ்ட்டுக்கு இப்படி ஒரு சார்ட்டை தந்து போட்டு இது 20ஆம், இதுக்குள்ள இது 40ஆம், இது 60ஆம், பப்பாசி விலை எவ்வளவு சும்மா கேட்காங்க, ஒன்றுமே இல்லை. அப்ப எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னா, கட்டாயம் விளங்காதாக்கள் சொல்ற விளங்காதாக்கள் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த 20 யார் யார் எந்தெந்த பழம் தொடர் என்று சொன்னா ஆப்பிளையும் பப்பாசியையும். சரியா? ஆப்பிளையும் பப்பாசியையும் கூட்டினா ஆப்பிள் பிளஸ் பப்பாசி, இத ரெண்டையும் கூட்டினா 20. இத ரெண்டையும் கூட்டினா 20. இது யாரு எந்த தொடர் சொன்னா ஆப்பிள் மாவு, ஆப்பிள் பிளஸ் மா. இது எதுக்கு தொடர்? பப்பாசி மாவு, பப்பாசி பிளஸ் மா. இதுக்கு ஆப்பிளுக்கு இதுக்கு 40, இதுக்கு வந்து 60. இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க ஆன்சர் எடுக்கலாம். அது எப்படி என்று சொன்னா, இவ்வளவுத்தையும் நாங்க கூட்டுவோம். 2 பப்பாசி, 2 ஆப்பிள், 2 மா. அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டினா 60 120. ஆகவே ஒரு பப்பாசி, ஒரு மா, இது ஒரு பப்பாசி, ஒரு ஆப்பிள், ஒரு மா, இவ்வளவும் சேர்ந்து என்ன வருமாண்டா 60 வரும். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க பப்பாசிக்கு கேட்டாருண்டா இதுல விடையில எது பப்பாசி இல்லையோ, இப்ப இதுக்கு வந்து பப்பாசி இல்லை. சரியா? இது வந்து இதுல பப்பாசி இல்லை. அப்ப அப்பிளையும் மாவும், அப்பிளும் மாவும் இவ்வளவுக்கு பதிலா 40 போட்டா பப்பாசி எவ்வளவுண்டா 20 சொல்லி வரும். அப்ப இதுக்கு செய்யறவங்களுக்கு தெரியும், இப்படி வாரது கீழே வாரவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த சார்ட்னு வந்தா எப்படி வாரன்னு தெரியும். அதனால இது வந்து எப்படி பொருத்தம்டா, இந்த டானாக்குள்ள வர்றது இதுவும் இதுவும் பொருத்தம், இதுக்கு இந்த அப்பிளும் இந்த மாவும் பொருத்தம், இதுக்கு இது ரெண்டும் பொருத்தம். விளங்கிட்டா? சரியா? நிறைய பேர் டவுட் கேட்டு அதனால இந்த இது விளங்கப்படுத்தக்குள்ளேயே அது விளங்கப்படுத்திட்டு போறேன். சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். வகுப்பறையில் ஆசிரியர் விளையாட்டு போட்டி ஒன்றை நடத்துவதற்கு உள்வட்டம் வெளிவட்டமாக 2 வட்டங்களில் மாணவர்களை அமர்த்தியிருந்தார். உள்வட்டத்தில் 5வது மாணவனுக்கு எதிரே 10வது மாணவனையும், வெளி வட்டத்தில் 10வது மாணவனுக்கு முன்னால் 5வது மாணவனையும் இருத்தினார். சம இடைவெளியில் மாணவர்கள் அமர்ந்தனர் எனின் உள்வட்டத்தில் காணப்படும் மாணவர்கள் எண்ணிக்கை 14க்கு ஆன்சர். 14க்கு ஆன்சர். உள்வட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியாங்கிறார்கள் மட்டும் கைவிடலாம். உள்வட்டத்தில் எத்தனை பேர் தெரியாக்குறாங்க மட்டும். ரைட், ஓகே. சரி, இதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் எடுக்கிறேன்டா, இப்ப ஒரு வட்டத்துல சரியா உள்வட்டம் வெளிவட்டம் என்று சொல்லி 2 இருக்கு. உள்வட்டம் இது வெளிவட்டம் என்று சொல்லி 2 இருக்கு. இதுல 5வது ஆளுக்கு எதிரா 10வது ஆள் இருக்காராம் உள்வட்டத்துல. வெளிவட்டத்துல இவர் 10வதுக்கு எதிரா இங்க வந்து 5வது ஆள் இருக்கார்.
இப்படி என்று சொல்லப்படுது. சொல்லப்பட்டுட்டு கேட்கிறாங்க, முதலாவது உள்வட்டத்துல எத்தனை பேரு என்று கேட்கிறாங்க. உள்வட்டத்துல எத்தனை பேர்? அப்ப இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க என்று நாம பாக்குறதுக்கு, எத்தனை பேர் இருக்காங்க என்று நம்ம பாக்குறதுக்கு, சரியா, ஏதாவது இந்த மாதிரி வட்டக்கேள்வி வந்தா இந்த 5க்கும் இந்த 10க்கும் இடையிலான வித்தியாசம் 5. 5 2 பெருக்கினா 10. இதுல எத்தனை பேர் இருக்காங்கடா 10. இது எப்படி என்றா, நீங்க உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இது 10, இது 5 இது 1, இது 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்க பாருங்க 5 கேட்கு. அப்ப எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா 10 பேர். அப்ப இது எப்படி வழிமுறை சொன்னா, இதாவது உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லி இருந்தா, 7வது ஆளுக்கு முன்ன 5வது ஆள் இருக்கிறார், 7வது ஆளுக்கு முன்ன 15வது ஆள் இருக்கிறாங்க. அப்ப இந்த வட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, 7க்கும் 8க்கும் இதுக்கும் இடையில வித்தியாசம் 8. 8 2 பிரிக்கினா இந்த வட்டத்துல 16 பேர் இருக்கிறாங்க. சரியா, இந்த வட்டத்துல 16 பேர். சரி, அப்ப இந்த முதலாவது கேட்டிருக்கிற கேள்வி, உள்வட்டத்தில் எத்தனை பேரு, எத்தனையாவது விட, 2வது விட. இரண்டாவது கேள்வி, 2 வட்டங்களில் விளையாடுவதற்காக அமைக்கப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை யார்? 2 வட்டத்திலேயும் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை யார்? என்ன வரும்? இப்ப முதலாவது இதுல 10 பேர், 2வது வட்டத்துல 10வது ஆளுக்கு முன்ன 5வது ஆளு போட்டி, 2வது ஆளுக்கு 10வது ஆளுக்கு முன்ன 5வது படி. அப்ப அதுல எத்தனை பேர் என்று கேட்டா, அதுலயும் 10க்கு 3 5க்கும் இடையிலான வித்தியாசம் 5. 5 2 பிரிக்கிறீங்கன்னா 10. இதுலயும் 10 பேரு, இதுலயும் 10 பேரு. ஆகவே 2 வட்டத்திலையும் மொத்தமானாக்கள் 20 பேரு. முதலாவது ஆன்சர் 15வதுக்கு. சரியா, முதலாவது ஆன்சர் 15வதுக்கு. சரி, இன்னொரு கேள்வி இதுல வரக்கூடியதா இருந்தா, ஒரு வட்டத்தை சுத்தி 16 பேர் இருக்கிறாங்க, 7வது ஆளுக்கு முன்னுக்கு யார் இருக்கா என்று கேட்கிறாங்க. இருக்கு, ஒரு வட்டத்தை சுத்தி 16 பேர் இருக்கிறாங்க, 7வது ஆளுக்கு முன்னுக்கு யார் இருக்கா? யார் கேளு? தன்சிலா சொல்லலாமா? அனுஷ்நிதின், ஓகே ஆன்சர். சரி, ஓகே 15. சரி, அப்படியா பாப்பா, இதுக்கு எப்படி பாக்குறேன்டா, இந்த 16 2 பிரிக்கணும். 16 2 பிரிச்சா 8. அப்ப 8ண்டா இங்க பாருங்க, லேசா எடுக்கலாம். 16 2 பிரிச்சா 8. 1 2 3 4 5 6 7 8. 8 வரைக்கும் போட்டுட்டு அடுத்த நம்பரை 1க்கு நேரம் 9 10 11 12 13 14 15 16. சரியா, இதுக்கு நேரம் வரும். அப்ப 7க்கு நேரம் யாரு வாராங்கன்னு சொன்னா 15வது ஆள் வாராரு. கிளியரா? ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். கிளியரா சாகரா? கிளியர் இல்லையா? சரி, அப்ப இதுக்குரிய ஆன்சர் 10, இதுக்குரிய ஆன்சர் 20. ரைட், 16வதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன வரும் பாப்பா? 16 பின்னுக்கு இருந்து பார்த்தா எப்படி விளங்க? 2 ரஹா? சாதாதுக்கு 3. சரி பாப்பா, 2 3 சொல்லி கவனிச்சு கொள்ளுங்க. இங்க இந்த படத்தின்படி நாங்க, அதாவது கண்ணாடியில பாக்குற மாதிரி தான் இது வந்துட்டு என்ன கேட்டிக்குது, பின்னால இருந்து பார்க்கக்குள்ள. அப்ப இது கண்ணாடி மாதிரி நீங்க நினைச்சு கொள்ளுங்க. சரியா, பின்னுக்கு இருந்து பார்க்க. அப்ப இந்த இருக்கிறது நமக்கு விளங்காது இல்லையா? இந்த இருக்கிறது முன்னுக்கு வாரது நமக்கு விளங்காது. அப்ப விளங்காதுன்னு சொல்லி சொன்னா இந்த இருக்குது. இப்ப இந்த சைட் ஓரம் இங்க வரும். சரியா, இந்த சைட் இந்த அளவு வாரது இங்க வரும், இந்த சைட் வாரது இந்த தொங்கல்ல வரும்.
அப்பதான் அந்த நாங்க பின்னால மாத்தி பார்க்கறோங்கிறது. இந்த சைட் வாரது இங்க வரும், இந்த சைட் வாரது இங்க வரும். அப்படின்டா இந்த இது வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாரது எங்களுக்கு பின் சைட்டுக்கு இருக்கும், இந்த இந்த மாதிரி வாரது அவங்களுக்கு முன்னுக்கு இருக்கும். அப்ப இது உங்களுக்கு முன்னுக்குத்தான் இருக்குது. சரியா, இது எங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. அடுத்தது இது இந்த வாரது பின்பக்கம் இருக்கும். அப்ப இந்த உண்மையாவே இது வந்துட்டு பின்னுக்கு இருக்கு. சரியா, இந்த வாரது வந்து பின்னுக்கு இருக்கும், இந்த பின்னுக்கு இருக்கும். அப்ப இது சரி. அடுத்தது இதுக்கு கீழே வாரது இந்த வாரது வந்து முன்னுக்கு இருக்கும், இந்த வருது முன்னுக்கு, இந்த இது முன்னுக்கு வருது. அவை எல்லா தொடர்பும் முதலாவதுக்கு சரியா இருக்கு. ஆனா ரெண்டாவதுக்கு நீங்க பாத்தீங்களா, பின்னுக்கு நாங்க மாத்தி பார்க்கக்குள்ள ரெண்டாவது காட்டுறால் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ரெண்டாவத காட்டினா இந்த இருக்கிற ஏரியா இது அப்படியே இந்த இருக்கு பாருங்க, அதே மாதிரி வருமா ஹபீபா? வருமா? அதே மாதிரி இருக்குது. சரியா, ஆகவே அது வராது. அடுத்ததை பாருங்க, இந்த ஏரியா, இந்த ஏரியாவை பாருங்க சும்மா. சரியா, இது வந்து முன்னுக்கு காட்டப்படுது. அப்ப இங்க இது வந்து முன்னுக்கு காட்டப்படுது. சரியா, ஆகவே இந்த படமும் வராது. சரியான ஆன்சர் என்னண்டா முதலாவதா இருக்கு. சரி, இதுல எனக்கு இன்னொரு கேள்வி உண்டு, பார்த்த ஞாபகம் உண்டு, அந்த கேள்வியை கேட்கிறேன். அதாவது இந்த படத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இந்த மூன்றாவது படத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இருக்கிற மூன்றாவது படத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, பார்த்து முடிஞ்சா? இந்த இருக்கிற இது ஐஸ் பழம் பார்க்குறோமே, இப்போ ஐஸ் பழம் ஜூப்போமி, அந்த மரத்தால் செய்கிற ஒரு கீட்டண்டு வச்சுக்கணும். இந்த இருக்கிறத நாங்கள் எடுக்கிறதுக்கு, கலட்டி எடுக்கிறதுக்கு இதில் இருக்கிற கீட்டுக்களை அகற்ற வேண்டும். யாருக்கு? இதை மட்டும் நாங்க எடுக்கிறேன்னு சொன்னா எத்தனை நாங்க அகற்றணும்? எத்தனை? 1 1 2 2 3 3 பாப்போம். யார் கேளும்? இது ஏற்கனவே ஒரு கேள்வி உண்டு, பார்த்த ஞாபகம் மட்டும். ஆன்சர் நம்பர் 1 1 1 2 2 3 3 என்ன சொன்னா 1 1ங்கிறதான் ஆன்சர். சரியா, ஏன் என்று சொன்னா இந்த இருக்கிறத மட்டும் நீங்க உருவி விட்டீங்களா, இந்த இருக்கிறத மட்டும் நீங்க உருவி விட்டீங்களா இது ஆட்டோமேட்டிக்கா வெளியில விழுந்துடும். சரி, அந்த இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். ஏனென்றா இதால தான் தாங்கிட்டு இருக்கு, இந்த இருக்கிற கீட்டாலாம் தாங்கிட்டு இருக்கு. இதை நீங்க எடுத்து விட்டீங்களா இது பெக்ட் அப்படிமான ஒன்றும் இல்லை, வெட்டையால தான் இருக்குது. அப்ப இது வந்து வெளியில வந்துடும். சரியா, ஆகவே நாங்க எடுக்க வேண்டியது 1 விளங்கினார்கள். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 17வது வினா. இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகும். மாதவி தனது மகளின் பிறந்த தினம் நாளை என நேற்று முன்தினம் தரித்துவிடம் கூறினார் எனின் மாதவியின் மகள் பிறந்த நாள் எப்போது? என்ன விட வந்து போட்டீங்க? ரெண்டாவதா? ரைட், ஆன்சர் 1 வந்திருக்குது, 2 வந்திருக்குது. பாருங்க, இதுக்கு நாங்க செய்யற முறை எப்படின்னு சொன்னா, இதுக்கு செய்யற முறை இப்ப இதுக்கு வந்து நேற்று இன்று நாளை என்ற மாதிரி நாங்க போடலாம். நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை. நேற்றைக்கு முதல் நாள் நேற்று முன்தினம், நாளைக்கு அடுத்த நாள் நாளை மறுநாள். இப்ப கேட்டிருக்கிறாங்க இன்று மார்ச் இருக்கிறது 15ஆம் திகதியாம், 3ஆம் மாசம் 15ஆம் திகதி.
மாதவி தனது மகளின் பிறந்த தினம் நாளை என நாளைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி என்ன சொல்றா? நேற்று முன்தினம் சொல்றா. சரியா? நாளைக்கு பிறந்த தினம் என இந்த நாள்ல சொல்றா. நாளைக்கு பிறந்த தினம் என நேற்றைக்கு முதல் நாள் சொல்றா. சரி, அப்ப இந்த நாள் தான் அவ சொல்ற நாளைக்கு பிறந்த நாள். அப்ப மகள பிறந்த நாள் நாளைண்டா இங்க இருந்து சொல்லக்குள்ள நாளைண்டா இந்த நாள் தானே. நம்ம இண்டையில இருந்து நாளைன்னு சொன்னா நாங்க இங்க சொல்லுவோம். இது இங்க ஏதாவது இந்த நாள்ல இருந்துட்டு 16ஆம் தேதி இருந்துட்டு நாளைண்டா எப்ப 17ஆம் தேதி. அப்ப அது போல இங்க இருந்துட்டு நாளைண்டா இந்த நாள். அவ அப்ப எத்தனை இந்த டேட்டை இந்த இருக்கிறது சொல்றா. அப்படின்னு சொன்னா இது 15ன்னு சொன்னா இது 14ஆம் திகதி. விளங்கிட்டா? சரியா? இது 15 உண்மையாவே எண்டைக்கு 15ண்டா அவ எப்ப சொல்லியிருக்கா? இந்த இருந்து நாளைக்கு என்று சொன்னாவண்டா நாளைக்கு என்று சொல்றா. அப்ப இந்த நாளை சொல்றா. அப்ப இந்த நாளை சொல்றாவண்டா இன்றைக்கு உண்மையாவே 15ஆம் தேதியில இந்த நாள் என்ன திகதி என்றா 14ஆம் திகதி. சரி, அப்ப அதுக்குரிய ஆன்சர் என்னண்டா 14ஆம் திகதி என்கிற இரண்டாவது விடையா இருக்கும். அடுத்த கேள்வி இதுல கிராஃப கீழ்றேன். ரைட், 4 பேர் போட்டோவை கீறி இருக்கிறேன். அதுல முதலாவது சொல்லப்படுது பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி என்று சொல்றாங்க. சொல்லி போட்டு ஆன்சர் என்ன எடுத்தீங்க? எல்லாரும் 18க்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க? 1 வருது 2 வருது. ரைட், சரியா பிள்ளையா? பாப்போம். சரியா? ஏ என்பவர் தனது இடது கையை, உதாரணத்துக்கு ஒரு ஆள் நான் இந்த அரைக்கணும்னு சொன்னா எந்த வலது கை இந்த அரை, இடது கை இங்கால். அப்ப இந்த பிக்சர்ல முன்னுக்கு பார்த்தா நிச்சயமா ஒரு ஆள் இப்படி பார்க்காரு என்று சொன்னா இவர வலது கை இங்கால, அதாவது நான் இப்ப இந்த அரைக்குது இதான் என்ற வலது கை. அப்ப இங்கால வலது இங்கால இடது. சரியா? ஏங்கிறவர் சரியா தனது இடது கையால பிய பிடிக்காரு. இப்ப இவர் வந்துட்டு இங்கால பக்கம் மாறி இருந்தாருன்னா இங்கால இடது வரும். சரியா? ஏ என்பவர் தனது இடது கையால் பி என்பவரின் கையை பிடிக்கிறாரு. அப்ப ஏ இந்த அடிக்காரு, இவர் இடது கையால, அப்ப இது வலது கை இது இடது கை, இந்த கையால பீர கையை பிடிக்கிறாரு. பி என்பவரின் இடது கை, இவர் இடது கையை பிடிக்காராம். இப்ப இவர் இடது கை இங்கே சொன்னா இவர் வலது கை இங்கே. அப்ப வலது கைன்னு சொன்னா இவர் நிச்சயமா இப்படி நிக்க மாட்டார், இவர் இப்படித்தான் நிற்பார். அதான் அந்த வலது கை போகுது. அப்ப இங்க வர்று இங்கால பாக்குறதுக்கு நிக்காரு. சரியா? அவரு அங்கால பாக்குறதுக்கு நிக்காரு. ரைட், அடுத்தது சொல்றாங்க டி என்பவர், இந்த இருக்கிற டி என்கிறவர் இவரு தனது இடது கையால் சியின் இடது கையை பிடிக்காரு. சி வந்துட்டு முன்னுக்கு பாக்குற, இவர் வந்து முன்னுக்கு பாக்குறேன் என்று சொல்லி சொன்னா அவர் இடது கை அங்கால இருக்கும். என்ன, அவர் முன்னுக்கு பாக்குறேன் அவர் இடது கை அங்கால இருக்கும். ஆனா அவர் இடது கையால இங்கால உள்ள ஆளை பிடிக்கிறேன்னு சொன்னா அப்ப அவர் நிச்சயமா இங்கால பக்கம் பாக்குறாரு. இப்படி பார்த்தா தான் அவர் இடது கை இங்க வரும், இங்கால வலது கை. இவரு சரியா இவர் என்னது பிடிக்காருண்டா இடது கையை பிடிக்காரு. அப்ப இவர் இடது கையை பிடிச்சா இவர் வலது, ஆகவே இவர் வந்து முன்னுக்கு பாக்குறதுக்கு நிக்காரு. சரியா? இவர் வந்து முன்னுக்கு பாக்குறதுக்கு. இப்ப பாருங்க. சரியா? இதுல என்ன ஆன்சர்? பி என்பவர் தனது வலது கையால் சி என்பவரின் கையை பிடித்துள்ளார். பி என்கிறவர் தண்ட வலது கையால சரியா தீர வலது கையை பிடிச்சிருக்காரு. சரியா இல்லையா? சரி, இங்கேயும் வலது இங்கேயும் வலது, 2 பேரும் வலது கையை பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப முதலாவது சரி. இரண்டாவது பாப்போம். பி என்பவர் தனது இடது கையால் சி இடது கையை பிடிச்சிருக்காரு. இவர் அதாவது இடது கை இங்க இருக்கு, இதால இதை பிடிக்காரா? இல்ல தானே? அப்ப ரெண்டாவது பிழை. மூன்றாவது பாருங்க, டி என்பவர் தனது வலது கையால, அங்கள ஒத்துரிமையே இல்ல மர என்னத்தை பிடிக்கிறோம் நாங்க, என்னத்தை வாசிக்கிறோம் இல்ல தானே? தனது வலது கையால அங்கள ஒத்துரிமையை பிடிக்க இயலாது. ரைட்டா? ஆகவே மூணாவது பிழை. சரி, அப்ப 18க்கு ஆன்சர் வந்து 1. 18க்கு 1.
19வது ஆன்சர் என்ன எடுத்தீங்க? 19. என்ன ஆன்சர்? 1 7 அதுவா? 2 1 ஆன்சர் வந்து 2. 19வதுக்கு 2வது ஆன்சர். எப்படின்னு பாருங்க. 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. 11 இந்த 2ம் 13. 13 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. இங்க 4ம் 2ம் 6. 6ம் 5ம் 11. இதுல வார 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. இந்த 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. இங்க 7 3ம் 10. 10 3ம் 13. அப்ப இந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 என்கிற 2வது விடை. பிள்ளைங்க நாட்களுக்கு எழுத்தலாம். ரைட். அடுத்த கேள்விக்கு எல்லாருக்கும் தெரியும். அது லேசி. சரி, லேசி என்ன விட? முதலாவது எப்படி? யார் சொல்லுவீங்க? முதலாவது எப்படி வந்து? யார் கேள்வி? ரஹா சொல்லுங்க. சார் 5 20 5 கூட்டினா 29 20 9 29 3 18 சொல்லுங்க. 3 18 6 9 18 9 27 7 4 27 7 4 28 அப்ப 7 4 11 39 இது ரெண்டையும் கூட்டினா 39. சரியா? விளங்கிட்டா? விளங்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 5 4 20 இந்தா போட்டிக்கிறாங்க. 5 4 கூட்டினா 9. அந்த 9 20 29. ரைட். 6 3 18 18 இந்த 9 இது ரெண்டையும் கூட்டினா 6 3 கூட்டினா 9. அந்த 9ம் 18 27. அப்ப 7 4 28 28ஓட இந்த 7 4 கூட்டினா வர 11 அதையும் கூட்டினா 11 28 39. ரைட். 21வது வினா. 21வது வினா. ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு மாலை 5 மணிக்கு புறப்பட வேண்டிய பேருந்து ஒன்று 25 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றடைய வேண்டிய நேரத்துக்கு 10 நிமிடங்கள் முன்னதாகவே சென்றடைந்தது. அப்பேருந்து சென்றடைய வேண்டிய நேரம் 10 மணி ஆகும். அப்பேருந்து பயணத்துக்கு செலவான நேரம் என்ன? என்ன விட? என்ன விட வரும்? ஆன்சர் 1 வெரி குட். 1 சரி. எப்படி என்று சொல்லி சொன்னா, ஒரு பேருந்து உண்டு. சரியா? சென்றடைய வேண்டிய நேரத்துக்கு 25 நிமிடங்கள். சென்றடைய வேண்டிய நேரத்துக்கு 25 நிமிடங்கள் தாமதமா போகுது. அப்ப சென்றடைய வேண்டிய நேரம் 5 மணிக்கு போகணும். 5 மணிக்கு போகாம 25 நிமிஷம் லேட்டா போகுதுண்டா, பிந்தி போகுது. அப்ப எப்ப போகுது என்று சொன்னா 5:25க்கு தான் வெறும் போறாரு. 5 மணிக்கு போகணும், 25 நிமிஷம் லேட். அப்ப 5:25க்கு தான் அவர் போவார். ரைட். அடுத்தது சென்றடைய வேண்டிய நேரம் 10 மணி. 10 நிமிஷத்துக்கு முன்னே போய் சேர்ந்துட்டு, 10 நிமிஷத்துக்கு முதல்ல போய் சேர்ந்துட்டு. நீங்க 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஏண்டா 7 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முதல்ல நீங்க போயிட்டீங்க ஏண்டா 6:50க்கு போயிருக்கிறீங்க இல்லையா? 6:50க்கு போயிருக்கிறீங்க. அது போல 10 மணிக்கு போக வேண்டிய இடத்த போகணும். 10 நிமிஷத்துக்கு முதல்ல போயிட்டு அப்படி சொன்னா 9:50க்கு போயிட்டு. சரியா? 9:50க்கு போயிட்டு. இப்ப செலவான நேரம், பயணத்துல செலவான நேரம் என்றா முடிஞ்சத்துல இருந்து ஆரம்பிச்சதை கழிக்கிறது. எத்தனை மணிக்கு முடிஞ்சதுன்னா 9:50க்கு முடிஞ்சது, ஆரம்பிச்சது 5:25க்கு.
அப்ப இந்த கழிச்சிங்கன்னா 50 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷத்தை கழிச்சிங்கன்னா 25 நிமிஷம். 9 மணில இருந்து 5 மணியை கழிச்சிங்கன்னா 4 மணி. 4 மணி 25 நிமிஷம் சொல்லி 21ஆவதுக்கு ஆன்சர் இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது முதலாவது ஆன்சர் இதுக்கு 5 திங்கட்கிழமைகள் உள்ள ஓர் ஆவணி மாதத்தில் முதல் திங்கட்கிழமை ஆவணி மாதம் ஆவணி 2ஆம் திகதியாயின் 4ஆம் திங்கட்கிழமை என்ன நாள் வரும்? எத்தனையாவது விட? 4ஆவது கட்டிக்கிறாங்க. 5 திங்கட்கிழமை இருக்குது. 5 திங்கட்கிழமை சொன்னா முதலாவது திங்கள் வந்து சரியா 2ஆம் திகதியா? முதலாவது திங்கட்கிழமை வந்து 2ஆம் திகதி. அப்ப முதலாவது 2ஆம் திகதி சொன்னா 2ஓட 7 கூட்டினா 9. 9ஓட 7 கூட்டினா 9 மேலும் 16. 16ஓட 7 கூட்டினா 23. அதோட 7 கூட்டினா 30. சரி, இப்ப 5 திங்கட்கிழமை 1 2 3 4 5 திங்கட்கிழமை. சரி, இப்ப முதலாவது திங்கட்கிழமை தான் இது. 4ஆவது எப்ப? இது முதலாவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது 23ஆம் திகதி. அப்ப 22ஆவதுக்கு ஆன்சர் வந்து 3ஆவது அறிக்கை. அடுத்தது 23ஆவது வினா என்ன? ஆன்சர் என்ன வரும்? இங்க கேட்கவே தேவையில்ல, லேசான ஒரு கேள்வி. என்ன விட வரும்? ஒண்டா? ரைட், பாப்போம். ஒண்டா அல்லது சூழலில் பொலித்தீன்களை வீசுவதால் மழைக்காலங்களில் வடிகால்கள் அடைக்கப்பட்டு நீரோட்டம் தடைப்பட்டு வெள்ள அபாயம் ஏற்படும். பொலித்தீன் பற்றிய மேலுள்ள கூற்று போல அமையும் இன்னொரு கூற்று. அப்ப மேல என்னதுன்னு சொல்லுதுண்டா நமக்கு ஒரு தீங்கு அபாயம் ஒன்று ஏற்படுது. அப்ப அந்த அபாயத்தை போல வேறு இன்னொரு அபாயம் ஒன்று சொல்லுறதான் விடையா வரணும். அப்ப பொலித்தீன் எரிக்கும் போது வெளியேறும் நச்சுவாயு உயிரின் சுவாசத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அப்ப இதுவும் வந்து நீரோட்டத்தை தடை செய்யறதும் ஒரு தீங்கு, அதுபோல முதலாவதும் ஒரு தீங்கு. முதலாவது ஆன்சர் சரி. 2ஆவது ஆன்சரை பார்ப்போம். பொலித்தீன் மிக குறுகிய காலத்தில் மண்ணோடு மண்ணால் சேர்வதனால் மண் வளம் பாதிக்கப்படும். அடவாப்ப பொலித்தீனை பாவிக்க கூடாது சொல்ற காரணமே இதுதான். ஏன்னடா மண்ணோட மண் சேராது, அது வந்து மண்ணுக்கு பிரச்சனையாயிருக்கும். அதனால பொலித்தீனை நீங்க பாவிக்க வேணாம் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இது மண்ணோடு மண் சேர்றதுனால மண் வளம் உண்டாகுமா என்று கேட்டா பொய். சரி, 2ஆவது பொலித்தீன் மண்புழு விரும்பி உண்பதனால மண்புழு விரும்பி உண்றதுனால மண் வளரும். நல்ல ஒரு கருத்து, பச்சைப்பிள்ளை. ரைட். அப்ப எது சரி என்று சொல்லி சொன்னா இங்க தீங்கு அதை போல இன்னொரு தீங்கு தாங்கின்னு கேட்கிறாங்க. முதலாவது 24க்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க? 24க்கு 2ஆவது 3ஆவது வருது. 2ஆவது வருகுது, 3ஆவது ஆன்சர் வருகுது. சரி, கவுண்ட் பண்ணி பார்ப்போமா? சயான் என்ன எடுத்தீங்க? 3ஆவது. 24க்கு என்ன ஆன்சர்ண்டா? சரி பாப்போம். இங்க இத பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு முக்கோணி எத்தனை வரும், சதுரம் எத்தனை வரும் என்று சொல்லி நாங்க கட்டாயம் நோட் பண்ணணும். நோட் பண்ணினா தான் இந்த மாதிரி வினாவுக்கு நாங்க லேசா செய்யலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் முக்கோணி எத்தனை வரும்னு எண்ணி பார்க்குறேன். இது 1, இது 2, இது 3, இதுல பெருசு ஒன்று இருக்குது, அது 4, இது 5, இது 6, இது 7. பெருசுதான் எடுத்துட்டேன் ஏற்கனவே. சரியா? 1 2 3, இது பெருசா இருக்கிறது 4, இந்த ஒன்று 5, இந்த ஒன்று 6, இந்த ஒன்று 7. அப்ப முக்கோணிகள் எத்தனை இருக்கின்றா? 7 இருக்குது. சதுரம் எத்தனை இருக்குது என்று பார்த்தா இந்த 1 2 3 4. நம்மட கலரை மாத்தி அடிக்கிறேன். இது 1, இது 2, இது 3, இது 4. பெருசா ஒன்று இருக்குது 5, இந்த க்ரோஸா ஒன்று இருக்குது இப்படி வாரது, அதோட சேர்த்து 6. ரைட். இப்ப சதுரங்களின் எண்ணிக்கையும் முக்கோணிகளின் எண்ணிக்கையும் சமன் என்கிறது 6 மேலும் சமன் இல்ல. சதுரங்களின் எண்ணிக்கை
முக்கோணிகளின் எண்ணிக்கையிலும் கூடியது. சதுரங்கள எண்ணிக்கை முக்கோணியை விட கூடையாம். சரியா பிள்ளையா? சதுரமா கூட இல்ல, முக்கோணி தான் கூட. ஆகவே 2வது பிள்ளை. 3வது, சதுரங்களின் எண்ணிக்கை முக்கோணிகளின் எண்ணிக்கையிலும் குறைந்தது. சதுரம் குறைஞ்சதுதான் என்று சொல்றாங்க. ஆகவே 3வது தான் சரியானது. 25வது 25வது என்ன விட முதலாவதா? சரியா பிள்ளையா? பாப்போம். இந்த மாதிரி வினா வந்தா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் சரியா இந்த டி ஃபார்ம்ல, அதாவது எத்தனை பேர் வராங்க அதை நாங்க கட்டாயம் நாங்க எழுதணும். எழுதினா நாங்க லேசா செய்யலாம். அல்லது அதை விட இதை விட சொல்லி நாம யோசிச்சு குந்திட்டோம்னு சொன்னா அங்க ஆன்சர் எடுக்க மாட்டோம். அது எங்க நின்று எழுதுறேன்னு சொல்லிச்சுன்னா அதுல எத்தனை பேர் யாராவது இருக்கிறாங்க? ஒன்று அமலா, விமலா, மாலா, கலா, 4 பேர் இருக்கிறாங்க. அப்ப அமலா, விமலா, மாலா, கலா என்று 4 பேர். ரைட், இந்த 4ஐயும் எழுதி வச்சிருக்கிறேன். எழுதினதுக்கு பிறகு திருப்பி வாசிப்போம். அமலாவை விட விமலா வயது கூடியவள். ரைட், அமலாவோட விமலா வயசு கூடினியா? சரி, இவைய விட இவ வயசு கூடினியா? அப்ப இவட வயசு இந்த மல்லேண்டா விமலா வயசு கூடினியா? சரியா? வயசு நான் கோடுகளில் போட்டு காட்டிங்க, அவ்வளவுதான். இதுல மாதிரி பாருங்கள், நிறைகள், வயசு அல்லது புள்ளிகள் எடுத்தாங்க, இப்படி எல்லாம் நாங்க இந்த மாதிரி செய்யலாம். லேசி. ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க? மாலாவை விட கலா வயது குறைந்தவள். இந்த மாலாவிட கலா வயசு குறைஞ்சவளா? இன்னொன்று சொல்றாங்க விமலாவும் கலாவும் சம வயதுடையவள். இந்த விமலாவும் கலாவும் சம வயது. இப்ப இவைக்குன்னு சொன்னா இதே அளவுதான் கலாவும். விமலாவும் கலாவும் ஒரே சம வயசு. இப்ப 2வது சொல்லுது பாப்போம். மாலாவை விட கலா வயது குறைந்தவள். மாலாவை விட இவ குறைஞ்சவையா? மாலாவை விட குறையா? அப்ப மாலா கூட. ரைட். இப்ப இதுல என்ன கேள்வி? இதுல மூத்தவளும் இளையவளும். ஃபெஸ்டுக்கு கேட்டது முறையேன்னு கேட்டிருக்குது. சரியா? அப்ப முறையே கேட்டா எது ஃபெஸ்டுக்கு வருதோ அது. அப்ப இங்க முறையே கேட்டதுனால முதல்ல என்ன முறையே கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இதுல முறையே கேட்டிருக்கிறாங்க. என்ன முறை? முறையேன்னா முதல்ல மூத்தவள், அடுத்ததான் இளையவள். அப்ப ஃபெஸ்டுக்கு வர்றது மூத்தவள் அறிக்கும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா என்ன மூத்தவள் அறிக்குது சொன்னா மாலா மூத்தவள். அப்ப முதலாவது மாலா இருக்கிறபடியா இருக்கணும். அப்ப முதலாவது தான் இருக்கு. சரியா? டவுட் சொன்னா பார்த்துக்கொள்ளுங்க. மாலாத ஆகக்கூட, ஆக குறைய அமலா. இப்ப மாலா அமலா அடிக்கணும். அமலா மாலாண்டு இருக்க கூட. அமலா மாலாண்டு எடுத்தா அமலா தான் அந்த கூடையாண்டது மாதிரி மாறும். சரி, 26வது வினா. 26வது வினா. ஸ்டார்ட் பண்ணுவோம். கை வைத்தின மாதிரி. சரி, 26வது வினா. 26வது வினா. இதுல 163 471
216 125 நான்காம் எண்ணினதும் நடுவில் வருவது. என்ன ஆன்சர் எடுத்தீங்க? நடுவில் வாரது 1 ரெண்டாம் எண்ணம் 4ஆம் எண்றது நடுவில் வாரது. கவனிச்சு கொள்ளுவோம். என்ன ஆன்சர்ண்டா இதுல இறங்கு வரிசை எழுதுவோம். பெஸ்ட்டுக்கு இறங்கு வரிசைன்னா ஆக கூடினத்திலிருந்து குறைஞ்சத்தை எழுதணும். அப்ப நான் இங்க வந்து 471 ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். இதானே இறங்கு வரிசை கூடினத்திலிருந்து குறைஞ்சது 472. அடுத்தது வந்து 216. ரைட். அடுத்தது என்ன வரும்? 163 125. இதுல கேட்டிருக்கிறது எழுதும்போது கிடைக்கும் இரண்டாம் எண்ணினதும் நான்காம் எண்ணினதும் நடுவில் வாரது. இரண்டாவது எண்ணையும் நாலாவது எண்ண நடுவுல வாரது என்ன? இதுதான் இரண்டாவது எண், இதுதான் நாலாவது எண்ணும், இங்க ரெண்டும். ஆகவே முதலாவது ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது 27வது. 27க்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க பாப்போம். உங்களோட ஆன்சர்களை காட்டலாம். 27க்கு என்ன ஆன்சர்? மூன்றாவது, முதலாவது. நீங்க என்ன அடுத்தீங்க? எதுர்ஷன் என்ன ஆன்சர் எடுத்தீங்க? ஓகே கொடுத்தீங்கன்னா சரி கேட்கலாம். மூன்றாவது. எத்தனையாவது? மூன்றாவதா? ஓகே பாப்போம். ஆன்சர் மூன்றாவதுங்கிறது கரெக்ட். எப்படின்னு சொன்னா சரியா? இப்ப வந்து 4 பிரிச்சு 1 4 பிரிச்சு 1 என்று சொல்லி சொன்னா இங்க வந்து 4 பிரிச்சு 1ங்கிறதுக்கு இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. அதனால இந்த ஆன்சர் வராது. சரி, அப்ப அடுத்ததுல 8 பிரிச்சு போட்டிக்குது. அப்ப 8 பிரிச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்களும் 8 பிரிப்போம். இப்படி பிரிச்சோம்னு சொன்னா இப்படி நாங்க பிரிக்கலாம். 8 எப்படி? இந்த வார மாதிரி நாங்க 8 பிரிப்போம். 8 பிரிச்சா 1 2 இது 3 4 5 6 7 8. சரி, அப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா இப்ப இந்த இருக்கிறத நான் இവിടുത്തെ எழுதலாம். அதாவது இந்த இருக்கிறத சரியா இங்க இந்த நிறத்தை கொண்டு போய் இதை நான் எடுக்கிறேன். எடுத்து கொண்டு போய் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இருக்கிறத தூக்கி கொண்டு போய் இவிடத்தை வைக்கிறேன். இவிடத்தை வச்சேன்டா சரியா? இப்ப பாருங்க, இது ஒரு துண்டு சரியா? இப்ப இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. இது ஒரு துண்டு இது அதாவது இந்த இருக்கிறது இவ்வளவும் ஒரு துண்டு என்று சொல்லி நாங்க எடுத்தா 8 பிரிச்சத்துல 1 என்று சொல்லி வரும். எப்படி சொன்னா இந்த 1 இது 2 3 4 5 6 7 8. ஆனா இந்த இருக்கிற ஒரு துண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆகவே 8 பிரிச்சத்தையும் விட கூட என்கிறது மூன்றாவது ஆன்சரா இருக்கு. எங்களுக்கு ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர். சரியா? அடுத்தது அகமட், மதன், சுதன், இராமன் ஆகியோர் ஒரு பரீட்சைக்கு தோற்றினர். சுதனை விட இராமன் 10 புள்ளிகள் கூடுதலாக பெற்றதுடன் மதன் அகமட்டை விட 20 புள்ளிகள் குறைவாக பெற்றிருந்தான். என் சுதனும் மதனும் சமமான புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். இதன்படி 28க்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க? 28க்கு ஆன்சரை காட்டுங்க. மூன்றாவது நிறைய பேரு அதுலயும் இரண்டாவது காட்டுறாங்க. சரி, 3 2 3 2 இதுவும் பார்ப்போம். இப்ப இப்படி கேள்வி வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து அந்த 4 பேரையும் குறிக்கணும். அப்படி குறிச்சோம்னு சொல்லி சொன்னா இங்க சரியா இங்க வந்து 4 பேர் யாரு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா 1 அகமட், அடுத்தது மதன்,
சுதன், ராமன் என்று 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேர்ல முதலாவது ஒவ்வொன்னோட வாய்க்கு போவோம். சுதனை விட ராமன் 10 புள்ளிகளை கூடுதலாக பெற்றதுடன் மதன் அகமட்டை விட 20 புள்ளி குறைவாக பெற்றான். சுதனும் மதனும் சமமான புள்ளி. அப்ப சுதனும் மதனும் சமமான புள்ளி, 2 பேரும் சமன் என்று சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் எடுப்போம். அதுக்கு பிறகு திருப்பி வாசிக்கிறேன். சரியா? சுதனை விட இராமன் 10 புள்ளி கூட பெற்றான். யாரை விடனா சுதனை விட. சுதன் இவரை விட இராமன் 10 புள்ளி கூட பெற்றிருக்கான். அப்ப இவ்வளவுக்கு மேலான வித்தியாசம் நாங்க 10 என்று எடுப்போம். சுதனை விட ராமன் 10 கூட பெற்றிருக்கார். இவ்வளவு கிளியர் உண்டாகும். சரி, அடுத்தது இன்னொன்று சொல்றாங்க. மதன் அகமட்டை விட 20 புள்ளி குறைவாக பெற்றான். மதன் இவரை விட 20 புள்ளி குறைய பெற்றிருக்கான். அப்ப யாரு குறைய பெற்ற? யாரு கேளும் குறைய பெற்றது யாரு? மதன். மதன் தான் குறைய பெற்ற. அப்ப இவ்வளவு எடுத்தது 20 குறையவான். அப்ப நிச்சயமா கூட எடுத்தால் யாருண்டா அகமட். அப்ப அகமட் எவ்வளவு கூட எடுத்திருக்காருண்டா இவ்வளவுக்கு இடையிலான வித்தியாசம் 20 கூட எடுத்திருக்காரு. கிளியரா? 20 கூட எடுத்திருக்காரு. சரி, இப்ப இதை பாத்தீங்கன்னா இதன்படி ஆகக்கூடிய புள்ளிகளை பெற்றவர் யார்? இதுல 4 நீங்க கம்பேர் பண்ணீங்க. இது இவ்வளவு ஒரே, இது ரெண்டும் சமன், இதை விட ஆக கூட. அப்ப யாரு கூட எடுத்திருக்காருண்டா முதலாவது அகமட் கூட எடுத்திருக்காரு. சரியா? ரைட். அகமட்ங்கிறது அவர் ஆக கூட புள்ளி எடுத்திருக்கார் அகமட். அடுத்தது ராமன் பெற்ற புள்ளி 49 எனின். ராமன் பெற்ற புள்ளி 49 எனின் மதன் பெற்றது என்ன? ராமன் எடுத்திருக்காரு இந்த வர மார்க்ஸ் 49. மதன் எத்தனை? என்ன வரும்? 10. மதன் இவரை விட 10 குறை எடுத்திருக்கிறார். அப்ப என்ன வரும்னு சொன்னா இவர் 39. இது 49 10 குறைஞ்சா இது எத்தனை? 39. சரியா? ரைட். அப்ப இதுக்கு 39 அறிக்கை. அடுத்தது 30வது கேள்வி. 30க்கு ஆன்சர். ஆன்சர் மகேஷ். ஏன் 30 எடுத்த? எப்படி வந்த விட சொல்லலுமா? ரைட். வேற ஷயான் என்ன ஆன்சர் எடுத்தீங்க? 105. ரைட். எப்படி எடுத்தீங்க ஆன்சர்? சராசரிய பாக்குறது சராசரி 95. அப்ப நாங்க மொத்த மார்க்ஸ பாக்கணும். 3 பேர் இருக்கிறாங்க. 95 3ஆல பெருக்கணும். 95 3ஆல பெருக்கினா 255. 115ஐயும் 65ஐயும் கூட்டினா 180. 285ல இருந்து 180 கழிச்சா 105. சரி, ஓகே, வெரி குட். அவர் சொல்றதா மெதட். சரியா? ரைட். என்னன்னு சொன்னா கேள்வியை பாருங்க. கேள்வியை பார்த்தா இதுல சராசரி பணம் 3 தொழிலாளர்கள் ஒரு நாளில் உழைத்த சராசரி பணம் 95 சராசரி சொன்னா இப்ப 5 பேர் உழைச்சது சராசரி 95. 5 ஆள நாங்க பெருக்கணும். மொத்தம் எவ்வளவு வந்து பாக்குறதுக்கு. இப்ப இது 3 பேரு என்று சொல்லப்படுது. அப்ப 3 நாங்க 95ஆல பெருக்கினா அப்ப எவ்வளவு மொத்தம் அமௌண்ட் பாங்க. அப்ப 95 3ஆல பெருக்குவோம். பெருக்கினோம்டா 5 3 15. 1 மிச்சம் 9 3 27. 1 28. மொத்த மார்க்ஸ் 285 மார்க்ஸ். சரியா? மொத்தம் 285. இப்ப ஒரு ஆள் முதலாவது ஆள் எத்தனை? 115. இரண்டாவது ஆள் 65. அப்ப 115ம் 65 கூட்டினா எத்தனை வரும் என்று கேட்டா 5 மஞ்சும் 10க்கு 0 1 மீதி 7 1 8 1 180. இவங்க 2 பேரையும் 180. அப்ப சரியா? இந்த 185 285ல இருந்து இந்த 180 நீங்க கழிச்சிங்களா
5லிருந்து 0 போனா 5, 8ல் 8 போனா 0, 1ல் 1 போனா 2ல் 1 போனா 1. ஆகவே 105 என்கிறது 3ஆவதால் எடுத்திருப்பார். சரியா? ரைட். அடுத்ததுக்கு 31க்கு 31 அஹமத். ஓ சார், எத்தனையாவது? முதலாவது. முதலாவது. சரி அஹமத் சொல்ல போறீங்களா? எப்படி வருமாண்டி? இருபத்தி நாலுண்ட இந்த இரண்டாவது படத்தையும் மூன்றாவது நாலாவது படத்தையும் ஒன்றா சேர்த்தா ஒரு வட்டம் உருவாகுது. அப்ப 2 வட்டம் உருவாகிக்குது. 24 ரெண்டாவது பிரிச்சா 12. அப்ப ஒரு வட்டத்துக்கு 12 போட்டா அரை வட்டத்துக்கு 6. அடுத்த அரைக்கு 3, அடுத்த அரைக்கு 3. இப்படி பார்த்தா முதல்ல சரி ஓகே. 31க்கு 12 தந்திக்குது, அடுத்தது 3 தந்திக்குது, 6. 12 3ஆவது பிரிச்சா 4, 4 மாறு 10. சரி ஓகே, வெரி குட். ரைட். எப்படின்னு சொன்னா சரியா, இது முழு வட்டம், இது அரை வட்டம், வட்டம் 2. கால் வட்டமும் கால் வட்டமும் கூட்டினோம்டா அரை வட்டம். இந்த அரை வட்டத்தோட இந்த அரை வட்டத்தை கூட்டினோம்டா முழு வட்டம். சரியா? அப்ப நான் வந்துட்டு இப்படியே வந்துருக்கு 2 வைங்களேன். சரியா? இந்த அரைக்கிற காவாசை இவடத்தை உணர்ந்து வைக்கிறேன். இந்த அரைக்கிற காவாசி இந்த அரைக்குது, இந்த அரைக்கிற காவாசை இந்த அரைக்குது. அப்ப இவடத்தை வச்சேன்டா முழு வட்டம் தானே. சரியா? இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம். அது அப்ப 2 வட்டம் சேர்ந்து 24. அப்போ ஒரு வட்டம் என்னன்னு சொன்னா, ஒரு வட்டம் வந்து 12, 2 வட்டம் 24, ஒரு வட்டம் 12. அப்ப அரை வட்டம் எத்தனை அறிய போகுதுன்னு சொன்னா, அரை வட்டம் 6. சரியா? அரை வட்டம் 6. அப்ப கால் வட்டம் எவ்வளவு அறிக்க போகுதுன்னு சொன்னா 3. சரியா? ரைட். அப்ப இதுக்கு நாங்க ஒவ்வொன்றுக்கு நான் போடுறேன் இதுல. சரியா? ரைட். அப்ப இதுக்கு என்ன வரும்? இதுக்கு வந்து 3, இதுக்கு வந்து 3, இதுக்கு வந்து 6, இது வந்து 12. எல்லாத்தையும் கூட்டினோம்னா 12 6 18, 6 19, 18, 18 6, 18 3 19, 3 இது 18 3 21, 21 3 24. சரி, இப்ப முதலாவது பாப்போம். இதுக்கு என்னண்டா 12, முழு வட்டத்துக்கு 12. இது காவட்டத்துக்கு வந்து 3. அப்ப 12 3ஆல பிரிச்சா 4 வரும். 12 3ஆல பிரிச்சா 4. இதுக்கு 6. அப்ப 4 6 10. முதலாவது விடை. 31. 31க்கு என்ன ஹன்சா? 31 ஓம் சார். என்ன விட 31க்கு? முதலாவது. முதலாவதா? ஓம். எப்படி? 32க்கும் அந்த முழு வட்டம் வந்துட்டு 12, கால் வட்டம் வந்துட்டு 3. அப்ப 12 3ஆல பிரிச்சா 4. 4 அரை வட்டம் 6. அப்ப 4 6 10. சொல்ற ஆன்சர் சரியா? 32வது உங்களோட ஆன்சர் என்ன? 2ஆவதா? 2ஆவது. 32ஆவதுக்கு 2ஆவது ஆன்சர். சரி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? 32க்கு எப்படி அது 2 வாரு என்று சொன்னா முதலாவது வராது, 2ஆவதா? அரை வட்டம் பார்த்துக்கொள்ளுங்க. அரை வட்டத்துக்கு 6 ஹன்சா. இப்ப இதுக்கு 6. அப்ப 6 6ஆல பிரிக்கினா 36. சரியா? 36 12 எத்தனை வரும்? 36 12. அப்ப 8 4 48 தான் வரும். விளங்கிட்டா? ரைட். 33வது கேள்வி. 6 கால் மேசை ஒன்றை சுற்றி 4 கால் கதிரைகள் 6 இருக்க. அங்குள்ள கால்களின் மொத்த எண்ணிக்கை
இது ஒரு மேசை, இதை சுத்தி சரியா 4 கால் கதிர் 6 4 4 4 4 4 4 4 கால் கதிர் 6 என்ன கால் 6 கால் மேசையை சுத்தி. அப்ப இங்க உள்ள கால்கள் 6 4 24 24 மாறும் 30. முதலாவது ஆன்சர் யாருக்கு சரி? சரி 34வது கேள்வி. 34க்கு ஆன்சர் 34க்கு 2. சரியா பிள்ளையா பாப்பா? 34 கல்வி கற்ற ஒருவரின் சிறந்த செல்வமாகும். கற்ற கல்வி ஒருவரின் சிறந்த செல்வமாகும். நல்ல பண்புகள் இருப்பின் நாடு உங்களை போற்றும். அப்ப மிக சிறந்த செல்வமாக அமையும். நட்பண்புகளால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மையாது. நல்ல பண்பால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை மிக சிறந்த செல்வமாக அமையும். நாட்டு மக்களால் போற்றப்படுவீர்கள். நல்ல பண்புகளால் இருப்பின் நாடு உங்களை போற்றும். நல்ல பண்பு இருந்தா நாடு உங்களை போற்றும்னு சொல்லுது. அப்ப நாட்டு மக்களால கேட்டு நல்ல பண்பு உங்களுக்கு இருந்தா என்ன நடக்கும்? இந்த நாட்டு மக்களால போற்றப்படுவீர்கள். 2வது ஆன்சர். சரி அடுத்த கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்த கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லேசான ஒரு வினா. 35க்கு ஆன்சர் என்ன? டிக்ஷன் 35க்கு ஆன்சர் எத்தனையாவது? 3ஆவதாம். சரியா பாப்போம். இப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் எடுக்க போக முன்ன முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா சரியா ஒவ்வொன்றுக்கும் நாங்க இங்க ஆன்சர் முடிச்சிட்டு வந்து இங்க கை வைக்கணும். அப்பதான் லேசி. இல்லைன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். அது எங்க நாங்க எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா ஒரே ஒருவன் வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இங்க 2 பப்பாசியும் 2 அப்பிளும், இங்கேயும் 2 பப்பாசியும் 2 அப்பிளும் இருக்கு. அப்ப இதுக்கு 150 ரூபா வேண்டா, இது 160 ரூபா. அப்ப மிச்சமா என்ன இருக்குன்னு சொன்னா இந்த மாதுளம்பழம் தான் இருக்கு. அப்ப மாதுளம்பழத்துக்கு 10 ரூபா போட்டா சரியா? மாதுளம்பழத்துக்கு 10 ரூபா போட்டா மிச்சத்துக்கு எல்லாம் 150 ரூபா. ரைட். இப்ப மாதுளம்பழம் 10 ரூபா. ஓகே. அப்ப இந்த மாதுளம்பழம் 10 ரூபா, இந்த மாதுளம்பழம் 10 ரூபா, இந்த மாதுளம்பழம் 10 ரூபா. அப்ப 30 ரூபா வந்தா இங்க 70 ரூபாயாம். அப்ப பப்பாசி பழம் ஒன்று எவ்வளவு வந்தா எவ்வளவு வரும் சிசான்? எவ்வளவு பப்பாசி பழம்? கையிலேயே எழுதிட்டு இருந்து எங்க ஆன்சர்? சார் 40 ரூபா. பப்பாசி பழம் எவ்வளோ? 40 ரூபா. 40 ரூபா. எப்படி 40 வந்து? மாதுளம் பழம் 10ண்டா அங்க 3 மாதுளம் பழம் இருக்கு. 30. வெரி குட். ஏன் கேட்டேன்டா நீங்க சொல்லுவீங்க. ஏன் கேட்டேன்டா நான் இங்க படிப்பிக்கக்குள்ள கையில் எழுதிட்டு இருந்தேன். அதாலதான் கேட்டேன். விளங்காம இருக்குதுன்னு தெரியல. சரி இப்ப இது 70 ரூபாண்டா இது 3 30 ரூபா போனா இது வந்து மிச்சம் 40 ரூபா பப்பாசி. அப்ப பப்பாசி 40 ரூபா என்று சொன்னா இது 40 என்று சொன்னா இது 40 இது 40. அப்ப 80 ரூபா. இது ரெண்டும் போனா 150 ரூபாவில இருந்து நாங்க இந்த 80 ரூபா இது ரெண்டையும் கூட்டி வர்றதை 80 ரூபாவை கழிச்சா எவ்வளவு வரும்டா? 70 ரூபா வரும். இது என்ன 70 ரூபாண்டா? இது ரெண்டும் 70 ரூபா. அப்படி என்றா 2 ஆப்பிள் பழம் 70 ரூபாண்டா ஒரு ஆப்பிள் பழம் எவ்வளவுண்டா? 35 ரூபா. ஒரு ஆப்பிள் பழம் 35 ரூபா. கேட்ட கேள்வி ஆப்பிள் பழம் ஒன்றின் விலை எவ்வளவு? 35 ரூபா. 36க்கு 36க்கு 3வது. 36க்கு ஆன்சர் எடுத்தாங்க. எத்தனையாவது? 3ஆவதா? முதலாவது. 3ஆவதும் காட்டப்படுது, முதலாவதும் காட்டப்படுது. 3ஆவதா முதலாவதா? ரைட் பாப்போம். 36க்கு பாப்போம். இங்க 3 ஆப்பிள் பழங்களினதும் 2 பப்பாசி பழங்களினதும்
2 பப்பாசி. அப்ப 3 ஆப்பிள்ண்டா ஒரு ஆப்பிள் 35 ரூபா. அப்ப 3 ஆப்பிள் எவ்வளவு வரும்? 35 35 35. 3 ஆப்பிளும் 2 பப்பாசி. அப்ப ஒரு பப்பாசி 40, இன்னொரு பப்பாசி 40. இவ்வளவுத்தையும் கூட்டுங்க. கூட்டினா 5 10 15 ஒன்று மீதி 4 4 8 1 9 9 9 18 185 ரூபாய். முதலாவது ஆன்சர். 37வது வினா, முக்கியமான ஒரு வினா. 37வது வினா முக்கியமான ஒரு வினா. 9 லிட்டர் கொள்ளக்கூடிய நீர்ப்பாத்திரம் முழுமையாக நிரப்பப்பட்டு பின்னர் A, B துளை ஊடாக வெளியேற்றப்படுகின்றது. A என்ற துளை ஊடாக நிமிடம் ஒன்றுக்கு 200 மில்லி லிட்டர் நீர் வெளியேறும். அதேவேளை B என்ற துளை ஊடாக நிமிடம் ஒன்றுக்கு 300 மில்லி லிட்டர் நீர் வெளியேறும். முழுமையாக நீர் வெளியேற எடுக்கும் நிமிடங்கள் எத்தனை? என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் எடுத்தீங்க? மூன்றாவது ஆன்சர்ங்கிறது சரி. பாப்போம். இப்ப பாத்தீங்களா, அதுல கேள்வியில சொல்லப்படுகிறது. சரியா? இதுல டாங்கியில கொள்ளளவு 9 லிட்டர். இது ஃபுல்லா 9 லிட்டர் கொள்ளுமா. அதுல இவிடத்தை துளையண்டு போட்டிருக்கிறாங்க B என்ற துளை, இவிடத்தை துளையண்டு போட்டிருக்கிறாங்க A என்ற துளை. A என்ற துளை ஊடாக ஒரு நிமிடத்துக்கு சொல்றாங்க 200 மில்லி லிட்டர் போகும். D என்ற துளை ஊடாக 300 மில்லி லிட்டர் ஒரு நிமிடத்துக்கு போகும் என்று சொன்னா, இங்க ஃபுல்லா தண்ணீர் இது எத்தனை நிமிஷத்தால இந்த தண்ணி இல்லாம வெளியாகும் என்று கேட்கிறாங்க. அப்ப சரியா, இப்ப பாருங்க, இந்த தண்ணி இந்த 9 லிட்டரும் 2 குழாயாலையும் வெளியாகும்ங்கிறாங்க கேட்குங்க. இந்த 9 லிட்டரும் 2 குழாயாலையும் வெளியாகுமா? இல்ல. சரியா? இந்த தண்ணி குறைஞ்சு இவிடத்தை இவிடத்தை வரைக்கும் வந்ததோட இதால அவுட் ஆயி, இதுக்கு கீழே இதால மட்டும்தான் தெரியும். என்னடா இது அப்படியே குறைஞ்சிட்டா, தண்ணி இவிடத்தை குறைஞ்சிட்டா, இவ்வளவு தண்ணி இல்லைன்னு வை. இப்ப இதால வெளியாகுமா? இதால வெளியாவாது, இதால மட்டும்தான் வெளியாகும். ஆகவே இந்த தண்ணி ஃபுல்லா இருக்கிறது. சரியா? இவ்வளவு வரைக்கும் குறைஞ்சிட்டு வர, அது எவ்வளவு வரைக்கும் குறையுது சொன்னா அங்க காட்டுப்பட்டிருக்குது படத்துல, இவ்வளவு 4 என்று காட்டுப்பட்டி. அப்ப இதுக்கு மேல உள்ளது இவ்வளவும் 4 என்று சொன்னா, இதுக்கு மேல உள்ளது ஃபுல்லா 5 லிட்டர். அப்ப அந்த 5 லிட்டரும் 2 ஆலையும் போகுமா போகாதா? மேல உள்ளத்தாலையும் கீழே உள்ளத்தாலையும் 2 ஆலையும் போகும் 5 லிட்டர். சரியா? இப்ப உனக்கு குறைஞ்சி வந்ததுக்கு பிறகுதான் இதால மட்டும் போகும், இதால போகாது. அப்ப 5 லிட்டரும் இது 2 ஆலையும் போறதுக்காக வேண்டி A ஆல 200 போகும், D ஆல 300 போகும். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 500 மில்லி போகும். 500 மில்லி லிட்டர் நீர் போகும். பிள்ளைங்க நாங்கள் எழுதுங்க இது வரைக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 500 போகும். இதுல 300, இதுல 200. அப்ப ஒவ்வொரு நிமிஷம் 500 போகும். இப்ப 500 போனா எத்தனை லிட்டர் போகும்? 5000 லிட்டர். ஏன் 9 லிட்டரும் போகாது, ஏன்னா எவ்வளவு வரைக்கும் தான் அது 5 லிட்டரும். அப்ப 5000 மில்லி லிட்டர். 5000 மில்லி லிட்டரும் ஒரு நிமிஷத்துக்கு 500 படி போனா, இந்த 2 சைவரையும் பட்டினா இந்த 2 சைவரையும் பட்டி, இதுல 5 5 ஒரு தரம், 5 5 இதுல ஒரு தரம், அதாவது 10. அப்ப 50 5 பிரிச்சா 10 சொல்லி வரும். ஆகவே 10 நிமிடம் இவ்வளவு வரைக்கும் தண்ணி வாரத்துக்கு, இவ்வளவு வரைக்கும் தண்ணி போறதுக்கு இப்ப ஃபுல்லா முடிஞ்சா
தண்ணி ஃபுல்லா முடிஞ்சா இன்னும் முடியல. சரியா, இவ்வளவு வரைக்கும் இருக்கு. இப்ப இவ்வளவு வரைக்கும் அவுட் பண்ணதுக்கு தான் இந்த 10 நிமிஷம். இங்கால போறதுக்கு இதால போகாது, இதால மட்டும்தான் போகும். அது ஒரு நிமிஷத்துக்கு 200 தான் போகும். அப்ப எத்தனை லிட்டர் இருக்குன்னா 4 லிட்டர். 4 லிட்டர் 4000 மில்லி லிட்டர் இருக்கு. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 200 போனா 200 பிரிக்கமெண்டா. சரியா, இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் 40 2 பிரிச்சா 20. 40 2 பிரிச்சா 20 நிமிடம் என்று வரும். ஆகவே இங்கால அவுட் ஆகிறதுக்கு 20 நிமிஷம். இது ஃபுல்லா இவ்வளவு வரைக்கும் அவுட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம். 20 10 30 நிமிடங்கள் செலவாகும். சரியா, 30 நிமிடங்கள் செலவாகும். சரி, விளங்கினாக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது ஃபுல்லா 10 லிட்டர் கொள்ளக்கூடியது. இங்கால ஒரு துளை ஒன்று இருக்குது. இதுல நிமிஷத்துக்கு 1 லிட்டர் போகும். இங்கால நிமிஷத்துக்கு 500 மில்லி லிட்டர் போகும். மொத்தம் 10 லிட்டர். சரி, இதுல ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் போகும். இதுல ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர். 2 சம அளவான துளை. இது அவுட் ஆகிறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்கும்? கையில காட்டலாம். அப்படி 2 அவுட் ஆகிறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்கும்? எத்தனை? 5. ஏனெண்டா இதால ஒன்று இதால ஒன்று. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் அவுட். மொத்தம் 10 லிட்டர். அப்ப 10 2 பிரிச்சா 5. இது ஓகே. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டு. இப்ப இந்த துளைய என்ன செய்ய போறேன்னு சொன்னா, சரியா, இப்படி துளை இருக்குது. இதால துளைய போடுறேன், ஒன்று போடுறேன். இப்ப இதால துளை இருக்குது. இதுவும் ஒரு நிமிஷத்துக்கு 1 தான் போகும். 1 லிட்டர். இதுவும் 1 லிட்டர். இதுக்கு இடையிலான லிட்டர் 5 லிட்டர். இப்ப எத்தனை நிமிஷம் எடுக்கும்? யாருக்கு? இப்ப எத்தனை நிமிஷம் எடுக்கும்? இவ்வளவும் 5 லிட்டர், இவ்வளவும் 5 லிட்டர். பாப்பா, ஆன்சர் எடுத்தாக்கள் கை வைத்துங்க. ஆன்சர் செய்து பார்த்துட்டு நீங்க ஆன்சர் எடுத்தது சரியா இல்லையான்னு பாப்பா. இவ்வளவு வரைக்கும் 5, இவ்வளவு வரைக்கும் 5. சரியா, ரைட். வரும் ஃபர்ஸ்டுக்கு இந்த வரைக்கிற 5 வரைக்கும் 2 ஆலையும் அவுட் ஆகும். சரியா, அப்ப 2 ஆலையும் அவுட் ஆகக்குள்ள எத்தனை நிமிஷத்தால சொன்னா, இதுல ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் போகும். 5 வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு 2. இதுல எத்தனை? 2 லிட்டர் என்று சொன்னா, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர். ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் போகும். அடுத்த நிமிஷத்துக்கு 2 லிட்டர் போகும். சரியா, அடுத்த நிமிஷத்துக்கு 2 லிட்டர் போகும். அடுத்தது மொத்தம் 5 லிட்டர் வரைக்கும் தானே வரும். சரியா, அப்ப அடுத்தது 30 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் போகும். இது விளங்கிட்டா? 30 நிமிஷம் வரைக்கும் அங்காலையும் போகக்குள்ள 1 லிட்டர் போயிடும். சரியா, இப்ப எத்தனை நிமிஷம் எடுத்திருக்குதுன்னு சொன்னா 2 நிமிஷமும். சரியா, அதாவது 30 செகண்டுக்கா 2 நிமிஷமும் 30 செகண்ட் வரைக்கும் இந்த 5 லிட்டர் அவுட் ஆயிருக்கு. சரியா, அடுத்த 5 லிட்டரும் ஒவ்வொரு நிமிஷம். ஏன் இதுல வராது, இதுல மட்டும்தான். சரியா, அப்ப இதுல 1. அப்ப 1 5 லிட்டர் 5 நிமிஷம் எடுக்கும். அப்ப இதோட 5 கூட்டினா 7 நிமிஷம். சரியா, 30 செகண்ட் அண்டு வரும். விளங்கிட்டா? 7 நிமிஷம் 30 செகண்ட் வரும். இது விளங்கல சொன்னா
கட்டாயம் வந்துட்டு மெசேஜ் ஒன்று போடுங்க. அது ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு, ரெக்கார்டிங் நான் அனுப்புறேன்னா. சரியா? ரைட். அடுத்த கேள்வி 38வது வினா. பறவைகள் கூடு நோக்கி செல்கின்றன. சூரியன் மேற்கு வானில் மறைகின்றது. சில வீடுகளில் மின் விளக்குகள் ஒளிர ஆரம்பிக்கின்றன. கங்குன் மங்கை படிப்படியாக பூமி மாதாவை பொறுத்த ஆரம்பிக்கின்றார். இங்கு நடக்க போகிறது என்ன? என்ன விட கங்குலண்டா இருட்டு வரப்போகிறதாம். ஆகவே முதலாவது ஆன்சர் சரி. முதலாவது இரவாக போகுது. சரியா? முதலாவது ஆன்சர் இரவாக போகிறது. 39வது வினா. ஏயிலிருந்து எச் வரையான தூரம் 140 கிலோமீட்டர். அதற்கிடையில் சம இடைவெளியில் தூரங்கள் அமைந்த BCDEFG ஆகிய இடங்கள் மேலே காட்டப்பட்டுள்ளன. அப்ப பாருங்க, இவ்வளவு வரைக்கும் 140. அப்ப இந்த வரைக்கும் 20 40 இவடுத்த 20 ஏன் இங்க இருந்து 20 எத்தனை இடம் மட்டும் பாருங்க. 20 40 60 80 100 120 140. அப்ப 20 20ன்னு சொல்லி எடுக்கலாம். அப்ப இவடுத்த 40 இவடுத்த 60 இவடுத்த 80 இவடுத்த 100 இவடுத்த 120 இது 140. சரி, ஏயிலிருந்து எச் வர ஏயிலிருந்து மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல எச்சை நோக்கி ஒரு முச்சக்கர வண்டி ஒவ்வொரு மணித்தியாலும் 40 கிலோமீட்டர் படி ஒரு முச்சக்கர வண்டி இங்க இருந்து இங்க வருகுது 40 கிலோமீட்டர்ல. ரைட். அதே நேரம் மோட்டார் சைக்கிள் உண்டு. சரியா? எச்சில இருந்து 30 கிலோமீட்டர், அதாவது 30 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் உண்டு. சரியா? ஒரே நேரத்தில் பயணத்தை ஆரம்பிக்கின்றன. அதாவது இங்க இருந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல ஒன்று இங்க நோக்கி வருது. இங்க 40க்கு வருது, ஒன்று இங்க 30ல வருது. இப்ப ரெண்டும் ஒரே நேரத்துல சந்திப்பது எதுல சந்திக்கிற சொல்லி கேட்காங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மணிக்கு 40 கிலோமீட்டர் வந்தா இவடத்த வந்து நிற்கும் முதலாவது. இது இங்க இருந்து 30 கிலோமீட்டர் இவ்வளவு வரைக்கும் 20. சரியா? இவ்வளவு வரைக்கும் 20. அப்ப முதலாவது 30 இவடத்த நடுவுக்கு வந்து நிற்கும். 20 இதுல 10 நடுவுக்கு 30. அடுத்த மணித்தியாலம் இது வந்து இங்க வந்து நிற்கும். அடுத்தது இங்கால 10 இங்கால 20 மொத்தமா சீத்தா இவடத்த வந்து நிற்கும். அப்ப ரெண்டு பேரும் எந்த புள்ளியில சந்திக்கிறாங்கன்னு சொன்னா இ என்ற புள்ளியில சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் இ என்கிற புள்ளியில சந்திக்கிறாங்க. அடுத்த வினா 40வது வினா. 40வது வினா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே அளவான சிறிய சதுரமுகி குட்டிகள் சிலவற்றின் பயன்படுத்தி அருகில் உள்ள பெரிய சதுரமுகி ஆக்கப்பட்டுள்ளது. பெரிய சதுரமுகி விளிம்புகளின் நீளங்களை கூட்டும் போது 72 வடியாக கிடைக்குமாயின், இப்ப விளிம்பு எல்லாத்தையும் கூட்டினா 72 கிடைக்குமாயின் சிறிய சதுரமுகி விளிம்புகளின் சுற்றியுள்ள நீளம் என்ன? சின்ன சதுரமுகிய சுற்றியுள்ள நீளம். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய சதுரமுகி ஒன்று இருக்கண்டா அதுக்கு எத்தனை விளிம்பு இருக்கும் என்று கேட்டா, சரியா, 1 2 3 4 5 6 7 அங்கால ஒன்று இருக்கும் 8 9 10 அங்கால 2 இப்படி ஒன்று வரும். சரியா? 11 12. ரைட். அப்ப எத்தனை விளிம்பு இருக்குன்னு சொன்னா 12 விளிம்பு. 12 விளிம்பையும் கூட்டினா 72. 12ஐயும் கூட்டினா 72. சதுரம் என்று சொன்னா எல்லாம் சமன். சதுரம் என்றா எல்லாம் சமன். அப்ப 12 விளிம்பும் 72. அப்ப 72 நாங்க 12ஆல பிரிச்சமெண்டா ஒரு விளிம்பத்தின் என்று வரும். இப்ப 12 6 72. ஆகவே ஒரு விளிம்பின் நீளம் என்னண்டா இந்த இருக்கிற ஒரு விளிம்பின் நீளம் 6. அப்ப இங்க வந்து
ஒன்றை வந்து மூணா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்றை வந்து மூணா பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப மூணா பிரிச்சா எல்லாம் சமனா தானே பிரிச்சிருப்பாங்க. அப்படின்னு சொன்னா இது 2, இது 2, இது 2. சரியா? இது அப்ப எப்படி ஒரு சிறிய சதுரமுகி ஒன்று வந்திருக்க போகுதுன்னு சொன்னா, சரியா? ஒரு சிறிய சதுரமுகி ஒன்று இப்படி வந்திருக்க போகுது. அதுல நீளங்கள், நீள அகலங்கள் இதுக்கு வந்து 2, இது 2, எல்லாமே 2 2 இருக்கும். அப்ப ஒரு சிறிய சதுரமுகிக்கு இது 2, இது 2, இது 2 சொன்னா ஒரு விளிம்புக்கு 2. அப்ப 12 விளிம்பு இருக்கு. 12 2ஆல பிரிக்கினா 24 என்றது ஆன்சரா கிடைக்கும். 40க்கு 2வது ஆன்சர். 40க்கு 2வது ஆன்சர்.